जब मैं आज सवेरे के लिए मैं प्रभु के ओर ताक रहा था, இன்றைய காலை பிரசங்கத்துக்காக நான் தேவனை நோக்கி காத்து கொண்டிருந்த போது प्रभु ने एक मुद्दे के ऊपर प्रचार करने के लिए मुझे उबारा। தேவனாய கர்த்தர் ஒரு தலைப்பின் கீழே என்னை பிரசங்கிக்கும்படியாக ஏவி இருக்கிறார். फ्रूट्स ऑफ ओबीडियंस, கீழ்ப்படிதலின் கனிகள். आज्ञाकारी रहने से हमारे जीवन में किस प्रकार की आनंद और फल को प्राप्त कर सकते हैं, उसके ऊपर ध्यान करने के लिए प्रभु ने मुझे उबारा। தேவனாய கர்த்தர் என்னை இந்த தலைப்பின் கீழே, அதாவது கீழ்ப்படுகிறதுனாலே என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்னென்ன கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைந்து காணப்படும் என்ற காரியத்தை பேச சொன்னார். बहुत लंबा सब्जेक्ट है, இது ஒரு பெரிய நீண்ட ஒரு விஷயம் அல்லது சப்ஜெக்டாக இருக்கிறது. लेकिन मैं संक्षेप में कुछ बातों को आपके सामने लाने के लिए चाहता हूं। ஆனால் நான் சுருக்கமாக சில காரியங்களை உங்கள் மத்தியிலே கொண்டு வர விரும்புகிறேன். आप सबों को मालूम है, आदम और हव्वा के आज्ञाकारी नहीं होने के चलते आज तक दुनिया में लोग और दुनिया परेशान है। நீங்கள் அறிந்திருக்கிறபடி ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமல் இருந்ததினாலே இன்றைக்கும் கூட உலகத்திலே ஜனங்களும் பல கூட்டங்களும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். रोमियों को 5वां अध्याय में इस पद को पढ़ते हैं। ரோமர் 5வது அதிகாரத்திலே இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். वहां पर एक बात को पौलुस सफाई से लिखता है। அங்கே பவுல் ஒரு காரியத்தை மிக தெளிவாக எழுதுகிறார். एक मनुष्य के द्वारा उसके आज्ञाकारी नहीं होने के कारण हम सब कोई पाप के अधीन में आए। ஒரு மனிதன் கீழ்ப்படியாத ஒரு மனிதனின் மூலமாக நம்ம எல்லாரும் பாவத்துக்குள்ளானோம். और 5वां अध्याय के 18 और 19 पद को देखेंगे, वहां पर इस बात को हम देखते हैं। 5ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் 19ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த காரியத்தை பார்க்க முடியும். रोमियो 5वां अध्याय का 18 पद में यूं लिखा है, ரோமர் 5வது அதிகாரம் 18வது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறது, इसलिए जैसा एक अपराध सब मनुष्यों के लिए दंड की आज्ञा का कारण हुआ, वैसे ही एक धर्म का काम भी सब मनुष्यों के लिए जीवन का निमित्त धर्मी ठहराए जाने का कारण हुआ। ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் जीवனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. 19वां पद में पढ़ते हैं, 19வது வசனத்திலே வாசிக்கிறோம், क्योंकि जैसा एक मनुष्य के आज्ञा न मानने से बहुत लोग पापी ठहरे, वैसे ही एक मनुष्य के आज्ञा मानने से बहुत लोग धर्मी ठहरेंगे करके यीशु के बारे में जिक्र किया गया है। அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. इस बात को समझाने के लिए, இந்த காரியத்தை புரிய வைப்பதற்காக, इसका अगर हम आज्ञाकारी होते हैं, ஒருவேளை நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால் हमारे द्वारा लोगों को क्या लाभ होता है, நம் மூலமாக ஜனங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கக்கூடும், और हमारे पर लोग कितना भरोसा रख सकते हैं, उस बात को समझाने के लिए நம் மேலே ஜனங்கள் எவ்வளவு நம்பிக்கை வைக்கக்கூடும், இந்த காரியத்தை புரிய வைக்க एक छोटी सी वीडियो क्लिपिंग, चाहे 1.5 सेकंड का या मिनट का मैं यहाँ दिखाने के लिए चाहता हूँ। இதை காண்பிக்கும்படியாக 1.5 மினிட் ஓடக்கூடிய ஒரு வீடியோ கிளிப்பிங்கை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். मैं उसको 2 बार दिखाऊंगा, அதை 2 முறை நான் காண்பிப்பேன். पहले बार उसको देखें, முதலாவது முறை நீங்கள் அதை பாருங்கள். मैं फिर कुछ बातों को कहने के बाद मैं दूसरी बात को आपको दिखाने के लिए चाहेंगे। நான் சில காரியங்களை சொன்ன பின்பு 2வது முறை அந்த 1.5 நிமிடம் ஓடக்கூடிய அந்த கிளிப்பிங்கை காண்பிப்பேன். किस प्रकार बच्चों के ऊपर एक छोटी सी जानवर जिसको हम बहुत प्यार से पपी या कुत्ता या कुछ नाम दे के बुलाते हैं, उसको ट्रेनिंग करने के द्वारा या वो कुत्ता आज्ञाकारी रहने के द्वारा परिवार के लिए किस प्रकार मदद का कारण होता है करके मैं दिखाने के लिए चाहता हूं। ஒரு சிறிய பப்பி அல்லது நாய் என்று சொல்லி அந்த பிராணியை அழைக்கிறோமே,
ட்ரைனிங் கொடுத்து கொடுத்து குடும்பத்திலே கீழ்ப்படிந்து எவ்வளவு பிரயோஜனமான ஒரு பிராணியாய் அது மாறி இருக்கிறது என்று சொல்லி அந்த கதையை நீங்கள் பார்க்க கூடும். मैं आपको बतलाने के लिए चाहता हूं, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், अगर आपके ऊपर लोग भरोसा रखने के लिए अगर चाहेंगे, ஒருவேளை நீங்கள் என் மேல ஜனங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களா, या आप दूसरों के लिए उपयोग का कारण होने के लिए चाहते हैं, அல்லது நீங்கள் பிறருக்கு பிரயோஜனப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா, इस वीडियो को थोड़ा ध्यान से देखें. இந்த வீடியோவை கொஞ்சம் கவனத்தோடு பாருங்கள். आपने यहां पर देखा நீங்கள் இங்கே பார்த்த காட்சி, 3 बच्चों को एक छोटी सी पप्पी किस प्रकार मदद करती है. 3 பிள்ளைகளுக்கு ஒரு சிறிய பப்பி எவ்வளவாக உதவுகிறது என்று ये ट्रेन किया गया है. இது பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம். हमारे हाथा में राज सिमसन साहब ये कुत्ता पालते हैं, वो मानता नहीं है, लेकिन ये बहुत अच्छा मानता है. நம்முடைய வளாகத்திலே ராஜ் சிம்சன் அண்ணன் அவர்கள் ஒரு நாய் வளர்க்கிறார்கள். அதுக்கு பேச்சுக்கு ஒன்றும் கீழ்ப்படியாது, ஆனால் இந்த நாய் எல்லா பேச்சுக்கும் கீழ்ப்படுகிறது. और 2 हफ्ता के पहले प्रिंसेस उनकी बेटी उस कुत्ता को चेन खोल के घर के अंदर जाने के लिए कही, वो बाहर निकल गया उसी समय, और एक रात तक कहाँ घूम के दुनिया देख के फिर लौटा. கடந்த நாட்களிலே இரவிலே பிரின்சஸ், அதாவது ராஜனுடைய மகள், அந்த நாயோடு கட்டப்பட்டிருந்த செயினை அவிழ்த்து வீட்டுக்கு போ என்று சொல்ல உள்ள போன்னு சொல்லுகிற வேளையிலே அது வெளியே ஓடிவிட்டது. அது எங்கே போனது, ஒரு நாள் முழுவதும் ஒரு இரவுல எங்க கழிச்சு எங்கெல்லாம் சுத்திட்டு வந்ததுன்னு தெரியாது. காலையில தான் திரும்ப வந்துச்சு வீட்டுக்கு. जो कुत्ता का प्रेम से पालते हैं उनकी स्थिति क्या होगा आप जानते होंगे. நாய்களை அன்போடு பாசத்தோடு வளர்க்காங்களே, அவங்க நிலைமை எப்படி இருக்கும் என்று சொல்லி நீங்களே அறிந்து கொள்ளலாம். पूरा छानबीन किया गया, पता नहीं चला. எங்கெல்லாம் தேடி அலைஞ்சு பார்த்து ஒண்ணுமே தெரிய வரல. रात में कहाँ रहा होगा करके सोचे होंगे, இரவில எங்க போயிருக்குமோ என்று சொல்லி கவலைப்பட்டிருப்பாங்க. लेकिन घर में जो प्यार और खाना मिलता है वो तो बाहर नहीं मिला होगा, इसलिए लौटाया घर अपने. ஒருவேளை வீட்டுல கிடைக்கிற அந்த நல்ல சாப்பாடு வெளியில நாய்க்கு கிடைச்சிருக்காது போல, ஆகையினாலே திரும்ப அது ஓடி வந்துட்டு வீட்டுக்கு. बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा, பக்கத்துல உள்ள கரங்களை பிடித்து சொல்லுங்கள், आज्ञा मानने से ही கீழ்ப்படுகிறதுனாலேயே औरों के लिए उपयोग हो सकते हैं. பிறருக்கு பிரயோஜனமாய் இருப்பீர்கள். जब आप आज्ञा नहीं मानते हैं நீங்க கீழ்ப்படியலன்னு சொன்னா तो आपके चलते न केवल चिंता बढ़ती है, உங்களை குறித்து கவலை பெறுகிறது மாத்திரமல்ல, आप भी आवारा हो जाते हैं. நீங்களும் காணாம போயிடுறீங்க, तेरी चुतिया मारिடுவீங்க. தெரு சுத்தியா மாறிடுவீங்க. காணாம போறதில்ல, तेरी चुतिया मारिடுவீங்க. तो आज्ञाकारी होने के लिए हमें तकलीफ होती है. கீழ்ப்படியதுல நமக்கு ரொம்ப பிரச்சனைகள் உண்டு. आप यहाँ पर एक और बार आप देखने जा रहे हैं, இன்னொரு முறை அந்த காட்சியை பார்க்க போறீங்க. एक बच्चा सो रहा है ஒரு பிள்ளை தூங்கிட்டு இருக்குது. और एक छोटी पपी उसको देख रहा है, उसको चादर से उड़ाना है. ஒரு நாய் குட்டி பாக்குது, அதுக்கு போர்வை எடுத்து மூடி போடுது நாய்க்குட்டி. उसको कोई डिस्टर्ब नहीं करना है, जाके दरवाजा बंद करना है. அதை யாரும் பிள்ளையே தூக்கத்தை கலைச்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு கதவு போய் அந்த நாய்க்குட்டி பூட்டி போடுது. ज्यादा लाइट नहीं होना चाहिए, इसलिए स्विच को अपने से बंद करता है. कोई किसी ने नहीं कहा. தூங்குற நேரத்துல அதிக வெளிச்சம் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தானா போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுது. யாரும் சொல்லல. इस वीडियो को देखिएगा, कोई आज्ञा नहीं दिया. வீடியோவை பாருங்க, யாரும் கட்டளை கொடுக்கவே இல்லை. लेकिन पहले किसी ने उनको सिखाया. ஆனால் முதல்ல யாரோ அந்த நாய்க்கு ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க. सिखाने की बातों को मन में लिया, கற்றுக்கொண்ட காரியங்களை நாய் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. अपने जीवन में अभ्यास किया. தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து விட்டது. जब मौका आया வாய்ப்பு வந்தபோது उसको इस्तेमाल किया. அதை பயன்படுத்தினது. सारे दुनिया उस छोटी सी पपी को अप्रिशिएट करके वाह क्या कमाल किया करके कहता. இன்றைக்கு முழு உலகத்தாரும் அந்த காட்சியை பார்த்து அந்த நாய்க்குட்டியை டேக் அப்பா என்ன ஒரு அழகாக காரியம் செய்திருக்கிறது சொல்லி பாராட்டுகிறது. सिंपल, இது ஒரு சாதாரணமானது, बहुत सिंपल, மிகவும் சாதாரணமான காரியம். इस वीडियो दुनिया में मिलियंस करोड़ों लोगों के सामने लाया गया है. இந்த வீடியோ காட்சி உலகத்திலே கோடிக்கணக்கான பேர் பார்க்கிற ஒரு காட்சியாக மாறி போய் விட்டது. उसका नाम नहीं जानते होंगे,
அவருடைய பெயர் ஒன்றும் தெரியாது, लेकिन उसका काम को जानते हैं। ஆனா அவருடைய வேலையை அறிந்திருக்கிறோம். कहां पर किस घर में हुआ वो मालूम नहीं है, எந்த வீட்ல எந்த இடத்துல ஒண்ணுமே அங்க சொல்லப்படவில்லை. परंतु उसका कार्य दुनिया भर का प्रसिद्ध है। ஆனால் அவர் செய்த நல்ல காரியம் உலகம் முழுவதும் பிரசித்தமாகி விட்டது. मेरे जवान, என் வாலிபனே, मेरी बच्चियां, बच्चे, என்னுடைய பிள்ளைகளே, तुम अगर आज्ञाकारी होने के लिए सीख लोगे, நீ கீழ்ப்படிய கற்றுக்கொண்டு விட்டால் न केवल तुम उपयोगी होगे, நீ பயன்படுகிறது மாத்திரமல்ல, परंतु तुम्हारा नाम तुम्हारे नहीं जानने वाले के मुंह में भी पाया जाएगा, वे तारीफ करके वाह वाह खाएंगे। உன்னுடைய பெயர் உன்னை அறியாத ஜனக்கூட்டத்துக்கும் போய்விடும், அவர்களும் உன்னுடைய காரியங்களை பார்த்து அவர்கள் பாராட்டக்கூடிய இடத்துக்கு வந்து விடுவீர்கள். दूसरे बच्चे के साथ कुत्ता ने क्या किया, दूसरा कुत्ता ने क्या किया, आपने देखा। இரண்டாவது ஒரு நாய் குட்டி, இன்னொரு பிள்ளை, அதோடு கூட அந்த நாய் என்ன செய்தது என்று பார்த்தீர்கள். छोटा बच्चा सो रहा है, ஒரு சின்ன பிள்ளை தூங்கிட்டு கிடந்தது. मच्छर वहां पर इधर उधर है, அங்கேயும் இங்கேயும் கொசு தொல்லை, கொசு பறக்குது. और जैसा हमारे हाथ दोनों काम एक साथ कर सकता, वैसा कुत्ता का एक दोनों हाथ नहीं काम कर सकता। எப்படி நாம் ரெண்டு கையையும் அப்படியே வச்சு கொசு அடிக்கிற மாதிரி இப்படி ரெண்டு அடிச்சு விடுறோமோ அப்படி நாய் செய்ய முடியாது. लेकिन वो छोड़ता नहीं है, ஆனால் அது விட்டவே இல்லை பாருங்க. एक ही हाथ से काम ले सकता है। ஒரே ஒரு கையை வச்சு தான் நாய் வேலை செய்ய முடியும். बच्चे को मच्छर परेशान नहीं करना है, பிள்ளைக்கு கொசு எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது. ये विचार को रखते मच्छर को भगाते रहता। இதை வைத்து நாய்க்குட்டி அந்த கொசுவை விரட்டிக்கிட்டே கிடக்குது. अब तीसरे कुत्ता को आपने देखा, மூன்றாவது நாயை நீங்க பாத்தீங்க. बच्चा कहता मैं यहाँ दिखाने के लिए चाहता, सेकंड पार्ट ऑफ द थर्ड डॉग, थर्ड पपी। இதாவது மூன்றாவது அந்த நாய்க்குட்டி இருக்குது, அதனுடைய இரண்டாவது பகுதியை காண்பிக்க விரும்புகிறேன், சொல்ல விரும்புகிறேன். बच्चा अपना बिस्तरा से उतरने के लिए चाहता है, பிள்ளை தன்னுடைய படுக்கை கட்டிலிருந்து இறங்க முயற்சி எடுக்கிறது. लेकिन वो उसका जो बेड है थोड़ा सा ऊंचा है, ஆனா அந்த கட்டிலுடைய உயரம் அதிகமா இருக்கிறதுனால बच्चे के पास उसका लंबा पैर नहीं है, பிள்ளைக்கு நீள கால்கள் கிடையாது. उसको बीच में कुछ लगने से वो उत्तर में उसमें से चले आएगा। ஒரு படி போல ஏதாவது ஒரு அடுப்பு இருந்தாதான், அடுக்கு இருந்தாதான் அந்த நாய்க்குட்டி கீழே இறங்க முடியும். उतरने के लिए कोशिश करता है, அது இறங்குவதற்கு முயற்சி தான் எடுக்குது. जब उसका मालूम हो गया ये हमसे नहीं होगा, அந்த பிள்ளைக்கு தெரிய வந்துட்டு இது என்னால முடியாது. इशारा दिखाता है एक कुत्ते को, एक छोटे से बच्चा, இது எல்லா காரியத்தையும் அந்த ஒரு சின்ன நாய்க்குட்டி அந்த பிள்ளையினுடைய காரியத்தை நீங்க பார்க்க முடியும். நாய்க்குட்டிக்கு பிள்ளை ஒரு சின்ன காரியத்தை செய்யும்படி சொல்லுகிறது, செய்கை காட்டுகிறது, एकदम इशारा करता है। அந்த பிள்ளை நாய்க்குட்டியே ஒன்ன செய்யின்னு சொல்லி அது சைகை காட்டுகிறது. क्योंकि कुत्ता पीछे है, நாய் பின்னால இருக்கிறதுனால वो बच्चा वहां है, அந்த பிள்ளை முன்னால இருக்குது. वो केवल इशारा करता है एक छोटा बच्चा, அந்த சின்ன பிள்ளை சைகை தான் காட்டுது செய்யணும்னு சொல்லி. ऑटोमेटिक वो कुत्ता अपने जगह पर आके रहता, बच्चा आराम से उतर जाता। அந்த நாய் தானாக அந்த இடத்துல போய் படுத்துக் கொள்ளுது, அந்த பிள்ளை மிக சாதாரணமாக இறங்கி வந்து விடுகிறது. बगल वाला का चेहरा देख के हाथ पकड़ के पूछिए, பக்கத்துல முகத்தை பார்த்து கையை பிடித்து கேளுங்க, आपसे ऊपर के लोगों की केवल मानिएगा या जरूरत लोगों को मानिएगा? உங்களுக்கு மேல இருக்கிறவங்க சொன்னாதான் கேட்பீங்களா, அல்லது தேவை எங்க இருக்குதோ அவங்க சொன்னா நீங்க கேட்டுருவீங்களா? हम लोग कई बार आज्ञाकारी नहीं होते, क्यों? ஏன் நாம் अनेक முறை கீழ்ப்படிகிறது கிடையாது? अरे ये कौन होता हमको बतलाने के? இவன் யாரியா எனக்கு சொல்றதுக்கு நான் கேட்க? आज का आया हुआ है, இன்றைக்கு தான் வந்து முளைச்சவன். मैं इतना साल से यहाँ पर, நான் இவ்வளவு வருஷமா இங்கே, ये कौन होता हमको? இவர் யாரு எனக்கு சொல்ல நான் ये கேட்க? छोटा कौन है हमारे को आज्ञा देने के लिए? இந்த சின்ன ஆளு யாரையா நான் கீழ்ப்படிவதற்கு சொல். लेकिन किसी को मदद करने की दिमाग और दिल हमारे पास रहेगा, ஆனால் யாருக்கும் உதவி செய்யக்கூடிய உள்ளமும் இருதயமும் நமக்குள்ள இருக்கும் என்றால் कौन आज्ञा दे रहा करके हम पूछेंगे नहीं। கட்டளை எங்கே இருந்து வருகிறதுன்னு சொல்லி கேட்கவே மாட்டோம். मेरी बात को थोड़ा ध्यान से सुनिए, காரியங்களை நன்றாய் கவனியுங்கள். कौन हमको करने के लिए कहता है करके हम पूछेंगे नहीं, செய்யின்னு சொல்லி யாரு சொல்றான்னு சொல்லி நம்ம கேட்க மாட்டோம். परंतु उल्टा, ஆனா அதுக்கு தலைகீழாக என்ன சொல்லுவோம்? मेरे आज्ञाकारी होने से क्या लाभ किसी को हो सकता, क्या इससे
इसका नतीजा क्या है करके सोचेंगे। இதனுடைய விளைவு என்னவா இருக்கும் அல்லது நான் கீழ்ப்படிவதனால இதனுடைய நன்மை என்ன பிறக்கும் என்பதை குறித்து யோசிப்பார்கள். सेवकों के बीच में पाई जाती है, ஊழியர்கள் காலுக்கு மத்தியில் என்ன காணப்படுகிறது, बच्चों के बीच में पाई जाती है, பிள்ளைகளுக்கு மத்தியிலே காணப்படுகிறது, बहुत देशों के बीच में पाई जाती है। अनेक நாடுகளிலே இது காணப்படுகிற விஷயம். एक मिनट थोड़ा सा सोचिएगा, ஒரு நிமிடம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். Why I obey? क्यों मैं आज्ञा मानता हूं, क्यों मुझे आज्ञाकारी होने के लिए सिखाते हैं? ஏன் எனக்கு கீழ்ப்படியே கற்றுக் கொடுக்கிறார்கள். कभी कभी नई सीखने से डंडा लेके सिखाना पड़ता है। சில நேரங்களிலே கற்றுக்கொள்ளாமல் இருந்தால் கம்பை எடுத்து கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். लेकिन अगर आप उसका आज्ञाकारी होने का फल को आप चखने के लिए चाहते हैं, ஒருவேளை நீங்கள் கீழ்ப்படிவதின் கனிகளை நன்மைகளை ருசி பார்க்க விரும்புகிறீர்களா? ये जबरदस्ती के चलते नहीं, ஒரு வலு கட்டாயத்தினாலே அல்ல, परंतु स्वयं एक्ट करने के द्वारा इसका संभव है। ஆனால் தானாக நீங்கள் கீழ்ப்படிய முன் வருவதனாலே இந்த காரியம் சாத்தியமாகிறது. आज्ञाकारी का फल कब मीठा होता मालूम है? கீழ்ப்படிதலுடைய கனி எப்பொழுது இனிமையா இனிப்பா இருக்கும் தெரியுமா? मैं फिर कहने के लिए चाहूंगा, நான் திரும்ப சொல்ல விரும்புவேன், आज्ञाकारी होने का फल जो मिलता है वो बहुत मीठा होता है। கீழ்ப்படிதலுடைய கனி இருக்கிறதே அது மிகுந்த இனிப்புள்ளதா இருக்கிறது. कब मालूम है? அது எப்பொழுது தெரியுமா? जब स्वयं से आज्ञाकारी होने के लिए सौंपने के द्वारा, நாம் நாமாகவே கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்பது நிமித்தமாக. मैं एक और बात को उस वीडियो से बतला के मैं फिर उसको देखने के लिए कहूंगा। இன்னொரு காரியத்தை அந்த வீடியோவிலிருந்து சொல்லி திரும்ப அதை நான் காண்பிக்க விரும்புவேன். उस वीडियो को देख के बाबा कह के चल सकते हैं, लेकिन उससे से बहुत सीखने की बात है, इसलिए मैं इसको दिखा रहा हूं। அதுல வீடியோ பார்த்துட்டு நல்ல கை தட்டிட்டு போறவங்க இருப்பாங்க, ஆனா நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் ஆகியனால சொல்லுகிறேன். फिर से मैं आपसे कहूंगा, திரும்ப நான் உங்களிடத்துல சொல்லுவேன், उस बच्चे को मालूम नहीं है कि ये कुत्ता हमको मदद करने के चलते मैं आराम से सो पाया हूं। அந்த பிள்ளைக்கே தெரியாது இந்த நாய் எனக்கு உதவி செய்ததனால தான் நான் நன்றாய் தூங்கி விட்டேன் என்று அந்த பிள்ளைக்கு தெரியாது. मेरे ऊपर चादर उड़ाया है, என் மேலே போர்வையை தூக்கி மூடி விட்டது, दरवाजा बंद किया है, கதவை சாத்தி இருக்கிறது, लाइट को ऑफ किया है, லைட்டை போய் ஆஃப் பண்ணி விட்டது, मच्छर को भगाया है, கொசுவெல்லாம் விரட்டி அடிச்சது, मेरे मदद करने के लिए वो मेरी आज्ञा मानता है। எனக்கு உதவி செய்ய நான் சொன்னதுக்கு அது கீழ்ப்படிந்து போய் விட்டது. बच्चा उसको कुछ नहीं जानता हो। பிள்ளைகளுக்கு இதை குறித்து அந்த ஒரு சின்ன அறிவு கூட இல்லாமல் இருக்கும். कई बार हम इस प्रकार हम बातों में आज्ञाकारी होने के लिए तैयार होते हैं। अनेक मुறை நாம் இப்படியாக கீழ்ப்படிய ஆயத்தமாகி விடுகிறோம். अगर हम बात मानेंगे, நான் கீழ்ப்படிஞ்சா थोड़ी हमारे पीछे बहुत भलाई हो जाएगी। எனக்கு பின்னால என்ன அவ்வளவு நன்மையா வந்து கொட்ட போகுது. हम अपना आज्ञाकारी होने से भी कुछ प्राप्त करने के चक्कर में रहते हैं। நாம் கீழ்ப்படிந்தாலும் ஏதாவது அதிலிருந்து கிடைக்குமா என்ற எண்ணமுடையவர்களாய் இருக்கிறோம். मैं आगे यीशु मसीह के आज्ञाकारी के बारे में भी कहने के लिए चाहता हूं। நான் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலை குறித்தும் நான் பேச விரும்புவேன். यीशु कहता मैं अपने से अपने जान को रखता हूं। இயேசு சொன்னார் நான் நானாகவே என்னுடைய ஜீவனை கொடுக்கிறேன். फिलिपियों की पत्री में पढ़ते हैं उसने मृत्यु तक आज्ञाकारी रहा। பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம் இயேசுவை குறித்து அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி आज यीशु का आज्ञाकारी होने की बातों को हम चख रहे हैं। இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலுடைய காரியத்தை நாம் ருசித்து பார்க்கிறோம். भाई बहन मेरे सारे संगी सेवक सेविकाएं, சகோதர சகோதரியுடைய உடன் ஊழியக்காரிகளே, you are a child of God। आप परमेश्वर की संतान है। बाइबल आपको यह बतलाती है कि जो अन्य जाति है, जो यीशु को मानते नहीं है, उनको ये क्रोध के संतान इसलिए क्योंकि आज्ञाकारी नहीं है। வேதத்தை அறியாத அல்லது பிரஜாதிகள் அவர்கள் இருக்கிறார்கள், அவர் கோபத்துக்குரிய பிள்ளைகளாக காண்பிக்கிறது. ஏனென்றால் அவர்கள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். इसलिए वे ये नाश के लिए रखे गए हैं। ஆகையினாலே அவர்கள் தண்டனைக்கு அல்லது அழிவுக்கு என்று சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். प्रभु को ग्रहण करने के चलते आपको आज्ञाकारी के बच्चे कहा गया है। ஆனால் நீங்களும் நானும் கீழ்ப்படிந்ததினாலே கீழ்ப்படிதலின் பிள்ளைகள் என்று சொல்லி வேதம் நம்மை அழைக்கிறது. लेकिन आप आज्ञाकारी होने के कारण
क्या जबरदस्ती है? ஆனால் நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களே அதற்கு காரணம் வலுக்கட்டாயமா யாரோ கட்டாயப்படுத்தினாலதினாலேயே या कुछ लाभ पाने के लिए है? அல்லது இதனால் எனக்கு ஒரு லாபம் கிடைக்குமோ என்பதை வைத்து கீழ்ப்படுகிறீர்களோ? या ये मेरा काम है, मेरा कर्तव्य है, मेरा इनबिल्ट क्वालिटी है? அல்லது இது என்னுடைய இன்பில்ட் குவாலிட்டி, என்னுடைய கடமையா இருக்கிறது, என்னுடைய வேலையா இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? इस सवेरे के समय इस आराधना में हम अपने को जांचें, हम उसके लिए सौंपें ताकि उसको फल को हम अपना सकें. இந்த காலை ஆராதனையிலே நம்மை நாமே ஆராய்ந்து நம்மை நாமே ஒப்பு கொடுத்து அந்த கனியினுடைய விளைவை நாம் அறிந்து கொள்வோமாக. मैं आखिरी उस कुत्ता के बारे में भी कहने के लिए चाहता हूं. நான் கடைசியாய் அந்த நியாய குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். एक डांट के वो बच्चा नहीं कहता है. அந்த பிள்ளை அதட்டி அதட்டி சொல்லுகிறதில்லை. मैं उतर रहा हूं, நான் கீழே இறங்குறேன், तुम वहां पर है, நீ அங்கே இருக்கிறாய், जरूर मदद करने के लिए तैयार है, நீ உதவி செய்ய ஆயத்தமா தான் இருக்கிற, परंतु तुम थोड़ा सा आगे बढ़ना है. ஆனால் நீ கொஞ்சம் முன்ன தள்ளி வா. हे आगे बढ़, ऐसा नहीं. அந்த பிள்ளை வா இங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடல, केवल इशारा. அது சைகை காட்டிட்டு Come on, move little further. थोड़ा सा आगे बढ़ते वहां जा. इशारा काफी है. சைகை போதுமா இருந்தது. एक और बार बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा. இன்னொரு முறை பக்கத்துல உள்ள கரங்களை பிடித்து சொல்லுங்கள். आपको डांट के चुकाना पड़ता है, உங்களை அதட்டி திட்டி கீழ்ப்படிய வைக்க வேண்டியிருக்கா, या इशारा काफी है? அல்லது சைகை காட்டினாலே போதுமா? क्या जवाब मिला है? உங்களுக்கு என்ன பதில் வந்திருக்கிறது? இப்போ हमारे डिपार्टमेंट से कुछ लोगों के बारे में हमको लोग आके कहते हैं, நம்முடைய டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற சிலரை குறித்து ஏன்ட்ட வந்து சிலர் சொல்றாங்க, अपने जीवन को संपूर्ण तौर से सेवकाई के लिए सौंपने के बाद, தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமே ஊழியத்துக்கு என்று சொல்லி ஒப்பு கொடுத்த பின்பு, कई साल सेवकाई में जुटने के बाद, அநேக ஆண்டுகள் ஊழியத்திலே இருந்து தரித்து விட்ட பின்பு, अपने ऊपर के कोई आदमी कह देगा इस काम को कर दीजिए, அவர்களுக்கு மேல இருக்கிற யாராவது ஒருவர் சொன்னா இந்த வேலையை கொஞ்சம் செய்யுங்களேன்னு சொன்னா, नहीं कर सकती हूं या कर सकता நான் செய்ய முடியாது, இதை நான் செய்ய மாட்டேன், क्या कर लेंगे? என்ன செஞ்சிருவாரு? ये भावना ही हमारा रिश्ता को बिगाड़ देता है. இந்த நிலைதான் நம்முடைய உறவை முழுவதும் முறிக்கிற காரியம். आपका असलियत वहां दिखाई पड़ता है. உங்களுடைய உண்மை ரூபம் அங்கேதான் வெளியே வந்து காண்பிக்கிறது. My dear people of God, मेरे परमेश्वर के लोगों, how do I know you? मैं कैसे आपको जानता हूं? अगर आपके पहचान आपसे मैं चाहूंगा, ஒருவேளை உங்களுடைய அறிந்து கொள்ளுதல், உங்களுடைய அறிமுகத்தை நான் அறிய விரும்பினால், मैं एक ही बात में, ஒரே ஒரு விஷயத்திலே நான் செய்வேன். जब टफ सिचुएशन, दबाने के समय आपकी स्थिति क्या है, दबाव के बीच में आपकी स्थिति है, तब्बे आप कौन है करके प्रकट होते हैं. பிரஷர், அழுத்தங்கள் அல்லது மோசமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, அப்பொழுதுதான் நான் உங்களை குறித்து அறிந்து கொள்வேன். आप और हम जानते हैं, நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். जब टूथपेस्ट को दबाइएगा तो टूथपेस्ट बाहर आता है. டூத் பேஸ்டை நீங்கள் அமுக்கினால் தான் அது இருக்கிற பேஸ்ட் வெளியே வரும். भीतर क्या है करके तब्बे पता चलता है. உள்ளே இருக்கிறது என்னது என்று சொல்லி அப்பந்தான் தெரிய வரும். दवाई भी हो सकता है, ஒருவேளை மருந்தாவும் இருக்கலாம், या सफाई करने की बात भी हो सकता है, அல்லது சுத்தப்படுத்துற காரியமாவும் இருக்கலாம், या चमकाने का हाथ में बात भी हो सकता है. அல்லது ஷைன் பண்ணக்கூடிய அந்த காரியமாவும் இருக்கலாம். कब प्रकट होगा? அது எப்போ அது வெளியே வருகிறது? जब दबाया जाए. அதை நாம் அழுத்தும் போதுதான். मैं उन सारी बातों को थोड़ा सा आपको याद दिलाने के लिए चाहता हूं. அந்த எல்லா காரியங்களையும் கொஞ்சம் நான் உங்களுக்கு ஞாபகமூட்ட விரும்புகிறேன். उसी दिन नूह ने परमेश्वर की बातों को माना. அந்த காலகட்டத்திலே நோவா தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான். उसने कभी बारिश को नहीं देखा था. அவன் ஒருபோதும் வாழ்க்கையிலே மழை பெய்ததை கண்டதில்லை. प्रभु ने कहा बारिश आने वाला है. கர்த்தர் சொன்னார் மழை பெய்ய போகிறது. इतना बारिश आने वाला, सारा संसार खत्म होने वाला. அவ்வளவாய் மழை பெய்ய போகிறது, முழு உலகமும் அழியத்தக்கதாய். परंतु तुम्हारे द्वारा मैं कुछ लोगों को बचाने के लिए चाहता हूं. ஆனால் உன் மூலமாய் சிலரை நான் தப்பிக்க விரும்புகிறேன். एक बहुत बड़ा नाव को बनाओ. ஒரு பெரிய கப்பலை உண்டாக்கு. कभी देखा नहीं है, பார்க்கவே இல்ல அவன். उस नाव का मॉडल को मालूम नहीं है. அந்த கப்பலுடைய மாடல் அவனுக்கு தெரியாது. ठीक है, प्रभु ने कहा इतना लंबा, इतना चौड़ा, इतना गहरा. கர்த்தர் சொன்னார் இவ்வளவு நீளம், உயரம், அகலம், சரி. इस प्रकार का पेड़ को इस्तेमाल करो. எப்படிப்பட்ட மரத்தை அதில் பயன்படுத்த வேண்டும்? 3 तल्ला का बनाओ. 3 அடுக்குகள் கொண்டதாய் உண்டாக்கு.
प्राणियों को भी लेना है, அதிலே பிராணிகளையும் உள்ளே சேர்த்து வை, पक्षियों को भी लेना है। பறவைகளையும் சேர்த்து கொண்டு வா. जो तुम्हारी आवाज को सुनते हैं वे भी आ सकते हैं। உன்னுடைய சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் அவர்கள் வந்து விடலாம். You are so blunt, उसको कुछ पता नहीं है, அவனுக்கு ஒன்றுமே தெரியாத அறியாதவனாதான் இருந்தான். लेकिन एक बात काफी रहा, ஆனால் ஒரு காரியம் போதுமாயிருந்தது. नूह ने परमेश्वर की बातों पर बिल्कुल आज्ञाकारी रहा। நோவா தேவ சத்தத்துக்கு முழுவதுமாய் செவி கொடுத்தான். इस बात को आप जानते हैं। இந்த காரியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். अब्राहम, ஆபிரகாமை பாருங்கள், किस देश में जा रहे हो எந்த தேசத்துக்கு நீ போகிறாயோ पता नहीं, தெரியாதப்பா. वहां के लोगों की हालत क्या होगा அங்கே இருக்கிற ஜனங்களுடைய நிலைமை என்ன पता नहीं, தெரியாது. बाइबल बतलाती है उसने आज्ञाकारी रहा। வேதம் சொல்லுகிறது அவன் கீழ்ப்படிந்தான். मूसा, மோசே, किस प्रकार के लोगों को हमके ले चलना है, எப்படிப்பட்ட ஜனங்களை நீ நடத்தி செல்ல வேண்டும், किस प्रकार की परेशानियों को सामना करना है, எப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீ மேற்கொள்ள வேண்டும். जरूर उसको तकलीफ लगी, அவனுக்கு கஷ்டமா தான் இருந்தது. परंतु आगे चल के ஆனால் முன்னேறி वो इतना बड़े झुंड को ला सका। ஒரு பெரிய கூட்டத்தையே நடத்தி கொண்டு போய் விட்டான். मरियम, மரியாள் कुंवारी थी, அவள் கன்னிகையா இருந்தாள். 16 साल की थी, 16 வயது நிரம்பியவள். और जब स्वर्गदूत उससे दर्शन दिया तो 15 साल की थी। பரலோக தூதன் காட்சி கொடுத்த பொழுது அவளுக்கு வயது 15 தான். तुम गर्भवती होके एक उद्धारकर्ता को जन्म देने वाली है, நீ கர்ப்பவதியாவாய் ஒரு இரட்சகரை பிறப்பிக்க போகிறாய். गरीब है, ஏழையா இருக்கிறாள். कोई बात नहीं, பரவாயில்லப்பா. लोग क्या बोलेंगे, ஜனங்கள் என்ன சொல்லுவார்கள், कोई बात नहीं, அதுக்கும் பரவாயில்லை. मेरा नाम बदनाम हो जाएगा, என் நாமம் என்னுடைய பெயர் அவமானப்படுமே, पता नहीं है, பரவாயில்லை. मेरे मंगनी हो चुका है, எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்து விட்டது. जिसके साथ मंगनी हो चुका என்னொருவரோடு கூட எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்து விட்டது. मुझे शायद हटा भी देगा, ஒருவேளை என்னை அவர் தள்ளி விடுவார். मेरा जीवन प्रश्न के ओर है, என்னுடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாய் மாற போகிறதே. नो प्रॉब्लम, कोई बात नहीं, मैं तेरे गुलाम, நான் உமது அடிமை ஆண்டவரே. बस। அவ்வளவுதான். यूसुफ, யோசேப்பு, उसको कोई आके डांटा नहीं, அவனை யாரும் போய் திட்டி அதட்டவில்லை, या उसको चलाने के लिए आज्ञा नहीं दिया, அல்லது அவனை சொல்லும் போகும்படியாய் கட்டளை பிறப்பிக்கவில்லை. सारी परमेश्वर की आज्ञा केवल स्वप्न के द्वारा, எல்லா தேவனுடைய கட்டளைகளும் அவனுக்கு கிடைத்தது சொப்பனங்கள் மூலமாக. लेकिन आज्ञाकारी रहने में उसको कोई तकलीफ नहीं। அவனுக்கும் கீழ்ப்படிய எந்த ஒரு பின்வாங்குதலும் இல்லை. अगर आप और हम ये कहते हैं आज्ञाकारी रहने के लिए प्रभु यीशु के साथ जुटे हुए हैं करके कहेंगे, நீங்களும் நானும் கீழ்ப்படிவதற்காக இயேசுவோடு கூட நானும் இணைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறோமா? क्योंकि हम जानते हैं ஏனென்றால் நாம் அறிந்திருக்கிறோம், जो न्याय के लिए रखे हुए हैं न आज्ञाकारी होने के चलते उनके ऊपर एक बहुत बड़ी आज्ञा, बहुत बड़ी विनाश रखा गया है। யாரெல்லாம் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பெரிய அழிவு அல்லது தண்டனை வைக்கப்பட்டிருக்கிறது. हमारी समस्या ये है, நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? हमारे ऊपर जो बड़े भैया हैं वो कहेंगे तब मानेंगे, आप कौन होते हैं? எங்களுக்கு மேல பெரிய அண்ணன் இருக்காங்க, அவங்க சொன்னா நான் கீழ்ப்படிவேன், நீங்க யாரு சொல்லி நான் கீழ்ப்படியே? मेरे जवान बच्चे, என்னுடைய வாலிப பிள்ளைகளே, मेरे जवान बच्चे, என்னுடைய வாலிப பிள்ளைகளே, मैं आपसे कहने के लिए चाहता हूँ, நான் உங்களிடத்துல சொல்லி வருவேன், आज्ञाकारी होने का फल बहुत मीठा होता है। கீழ்ப்படிதலுடைய கனி இனிப்பா இருக்கும். कौन मांगता है नहीं, யாரு சொல்றாலோ அத பத்தி என்ன, मैं क्या उपयोग में आ सकता हूं, बस நான் கீழ்ப்படிந்தா என்னோட பிரயோஜனம் என்ன அவ்வளவு தெரிந்தால் போதும். मेरे लिए क्या मिलेगा नहीं, எனக்கு என்ன கிடைக்கும் என்பதல்ல. क्या उस कुत्ता सोचा कि हम ऐसा मदद करेंगे हमको बिस्किट मिलेगा? அந்த நாய் நினைச்சிருக்குமா நான் உதவி செஞ்சா எனக்கு பிஸ்கட் போடுவாங்கன்னு சொல்லி நினைச்சிருக்குமா? बहुत लोगों का ये है, அநேகர் இப்படித்தான் நினைக்கிறாங்க. ब्रदर इसको थोड़ा काम कर दीजिए, ஐயா கொஞ்சம் இந்த வேலையை செஞ்சிருங்களே, நீங்க हमारा स्पेशल अलाउंस बढ़ाइएगा कि नहीं, ஸ்பெஷல் அலவன்ஸ் கூட்டுவீங்களா இல்லையா? क्योंकि हमको बिस्किट डालेंगे तबे आज्ञा मानेंगे। இரண்டர் பிஸ்கட் போட்டாதான் கீழ்ப்படிவாயுவே. What a pathetic condition this world is under. ये संसार में कितना इस प्रकार की बुरी स्थिति हो रही है. बच्चा से कहिएगा थोड़ा सा दुकान में जाके नमक लाओ बेटा, क्योंकि नमक नहीं है मैं भूल गई हूँ करके माँ कहती है। அம்மா சொல்றா பிள்ளைய பார்த்து, எப்பா கொஞ்சம் உப்பு வாங்கிட்டு வாப்பா, நான் உப்பு அங்க வீட்ல இல்ல மறந்து போயிட்டேன், கொஞ்சம் கடையில போய் உப்பு வாங்கிட்டு வா. मेरे लिए एक चॉकलेट भी कर देने के लिए पैसा देंगे तब जाएंगे। எனக்கு சாக்லேட் வாங்குவதற்கு காசு கொடுத்தீங்கன்னா அப்பதான் நான் உப்பு வாங்கிட்டு வருவேன். We always look for some kind of bribe in a, कहते हैं करप्शन हटाओ, भ्रष्टाचार हटाओ, लेकिन हम खुद भ्रष्टाचार हैं।
ஊழல் வேண்டாம் என்று சொல்லி லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் விரோதமாய் போராடுவர்கள். ஆனா நாம நம்ம நிலைமையை பார்த்தா அப்படித்தான் எங்கேயோ மாறிக்கிட்டு இருக்குது. हम ही सबसे भ्रष्टाचार, बहुत बड़ा भ्रष्टाचार। நாம் தான் பெரிய ஊழல்வாதியாய் நாம் प्रभु இருக்கிறோம். कुछ काम करने के लिए कहा, प्रभु ये हमें क्या मिलेगा? ஆண்டவர் ஒரு கிரியை செய்ய விரும்புறாரு. ஆண்டவரே எனக்கு என்னப்பா தருவீர் நீர்? But I praise God for this. 5 ही कहते हैं, 5 ही उसकी दिमाग है। मनुष्य को 6 दिया गया, लेकिन उसको 5 है। 5 அறிவுள்ள அறிவுள்ள அந்த பிராணி அல்லது மிருகம் தான் சொல்லுவோம். மனுஷனுக்கு 6 அறிவுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா 5 அறிவுள்ள அந்த பிராணியே பாருங்களேன். நான் அதை பாராட்டுகிறேன். मुझसे कितना इंतजार किया होता, அதனிடத்திலிருந்து எவ்வளவு எதிர்பார்க்கப்படுகிறது பாருங்கள். एक और बार उसको देख लीजिएगा, ताकि इन सारी बातों को अच्छा से आप मन में बैठा सकें। கொஞ்சம் இன்னொரு முறை பாருங்கள். எல்லாவற்றையும் நீங்கள் உங்களுடைய மனதிலே பதிய வைக்கும்படியாக, நன்றாய் புரியும்படியாக இன்னொரு முறை பாருங்கள். प्रभु आपसे लगातार बातचीत करने पाए। கர்த்தர் உங்களோடு கூட தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பாராக. लेकिन मेरा आज ये विषय के थोड़ा सा अर्थ देने के लिए, நான் இன்றைய என்னுடைய அந்த தலைப்புக்கு கொஞ்சம் அர்த்தம் போடுவதற்காக, किस प्रकार के वातावरण में आज्ञाकारी होने के लिए लोगों ने अपने को सौंपा जो परमेश्वर के हैं। தேவ ஜனங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே கீழ்ப்படிவதற்கு தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள் என்று. साधारण वातावरण में आज्ञाकारी रहना हमारे लिए शायद आसान हो सकता है। சாதாரணமான நல்ல சூழ்நிலையிலே கீழ்ப்படிவது நமக்கு எளிதாக இருக்கலாம். जब सब कुछ सरलता है, तब हमें आज्ञाकारी होना शायद आसान हो सकता है। எல்லாம் இலகுவாக தெளிவாக இருக்கிற வேளையிலே நமக்கு கீழ்ப்படுகிறது சாதாரணமாக மாறிவிடும். लेकिन जब हमारे सामने एक खतरा है, ஆனால் நமக்கு முன்பதாக ஒரு ஆபத்து இருக்கும்போது, और उस प्रकार के वातावरण में अगर हमें आज्ञाकारी होने के लिए कोई कहेंगे, அப்படிப்பட்ட அந்த ஆபத்தின் சூழ்நிலையிலே கீழ்ப்படிய யாராவது நமக்கு சொல்லும்போது, अगर कोई हमसे इंतजार करेंगे, हम उस प्रकार के वातावरण में आज्ञाकारी रहना है। நம்மிடத்தில் அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலே யாராவது எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே அந்த சூழ்நிலையில் இப்பொழுது நமக்கு கீழ்ப்படிய வேண்டி இருக்கிறது. कुछ लोगों ने बाइबल में उस वातावरण में भी आज्ञाकारी रहा। வேதத்திலே சிலர் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கீழ்ப்படிந்தார்கள். उनकी बातों को मैं आपके सामने लाने के लिए चाहता हूं, அவர்களின் காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வர விரும்புகிறேன். जिससे आपके अंदर भी एक दृढ़ निर्णय हो। उस प्रकार की स्थिति में भी मैं आज्ञाकारी रहने के लिए சோம்புங்கா और சோம்புங்கி। இவைகளை பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ளும் ஒரு திட விசுவாசம் உண்டாயிருப்பதாக, நானும் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நான் கீழ்ப்படிய ஒப்புக் கொடுப்பேன் என்று. एक जन बाइबल में साफ नजर आती है, ஒரு பெண் தெளிவாய் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வேதத்திலிருந்து காட்சியளிக்கிறாள். जिसके बारे में पत्रस खुद कहता है। அவளை குறித்து பேதுரு அவனாகவே சொல்லுகிறார். मेरे साथ खोलिएगा पहला पत्रस 3 अध्याय, என்னோடு கூட திரும்புங்கள். 1 பேதுரு 3 அதிகாரம் 5 और 6 पद को हम पढ़ने जा रहे हैं। 5, 6 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். पहला पत्रस उसका 3 अध्याय का 5 और 6 पद को मैं पढ़ रहा हूं। 1 பேதுரு 3 அதிகாரம் 5, 6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். पूर्व काल में पवित्र स्त्रियां भी जो परमेश्वर पर आशा रखती थीं, अपने आप को इसी रीति से संवारती और अपने अपने पति के अधीन रहती थी। இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். इस प्रकार के इस वचन के अंदर कई बातों को पत्रस लिख कर रखा है। இந்த வசனங்களுக்குள்ளே பேதுரு अनेक காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். उनका जो एडजेक्टिव नाम क्या क्या दिया गया है, அதனுடைய அட்ஜெக்டிவ் பெயர் என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பாருங்கள். पवित्र स्त्रियां, பரிசுத்த ஸ்திரீகள் என்று போடப்பட்டிருக்கு. परमेश्वर पर भरोसा रखने वाले, आशा रखने वाले, நம்பிக்கையாயிருந்த ஸ்திரீகள். और इसी ओबीडियंस को ही वो अपने को सुंदरता या संवार करने के लिए इस्तेमाल करती। இந்த கீழ்ப்படிதலையே தங்களுக்கு அலங்கரிப்பாக அலங்கரித்திருந்தவர்கள் அவர்கள். और आधीन में रहने के द्वारा அவர்கள்
புருஷனுக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு ஆதீனத்தில் இருந்ததினாலே इन चारों विषय को हम लंबे से बोल सकते हैं, இந்த 4 குறிப்புகளையும் விஸ்தாரமாய் பேச முடியும். परंतु मैं आपको थोड़ा दिखाने के लिए चाहता हूं. ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு நான் காண்பித்துக் கொள்ள விரும்புகிறேன். अगर हम आपत्ति के समय में भी आज्ञाकारी होने के लिए तैयार रहेंगे, நாம் ஆபத்து காலத்திலும் கீழ்ப்படிய ஆயத்தமாய் இருந்தால், मैं आगे बोल रहा हूं, நான் தொடர்ந்து பேசுகிறேன். हमारे लिए क्या क्या नाम जोड़ा जाएगा? நமக்கு என்ன பெயர்கள் இட்டு அழைக்கப்படும்? पवित्र स्त्री, பரிசுத்த ஸ்திரீ, परमेश्वर पर आशा रखने वाले, தேவன் மேலே நம்பிக்கையாய் இருந்தவர்கள், अपने को इसी के द्वारा श्रृंगार करने वाले, தங்களை இதன் மூலமாக அலங்கரிக்கிறவர்கள், पति के आधीन में रहने वाले, புருஷருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்கள். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. और 6वां पद में क्या लिखा है? 6ஆம் வசனத்துல என்ன எழுதியிருக்கிறது? पहला पत्रस का 3रा अध्याय का 6वां पद. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். यहाँ इन बातों को साबुत करने के लिए पत्रस एक स्त्री को हमारे सामने लाता है. இந்த காரியத்தை அவன் முழுவதும் மெய்யென்று விளக்குவதற்காக ஒரு ஸ்திரியை பேதுரு முன்பதாக கொண்டு வருகிறான். जैसे सारा अब्राहम की आज्ञा में रहती और उसे स्वामी कहती थी, इसी प्रकार तुम भी यदि भलाई करो और किसी प्रकार के भय से भयभीत ना हो तो उसकी बेटियां ठहरोगी. அந்தப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். यहां पर भाई सुरेश ने शुरुआत में डर हमें घेरता करके कहते थे. இன்றைய ஆராதனையின் ஆரம்பத்திலே சகோதரர் சுரேஷ் பயம் நம்மை சூழ்ந்திருக்கிறது என்று சொன்னார்கள். परमेश्वर की उपस्थिति में जाने से हमारा भय दूर होता है करके उन्होंने आपको कुछ बातों को प्रकाश दिया. அவர்கள் தேவ சமூகத்திலே பிரசன்னத்திலே போகும்பொழுது பயமெல்லாம் நீங்குகிறது என்று சொல்லி சில வசனங்களை கொடுத்து சொன்னார்கள். लेकिन मैं एक कदम आगे बढ़ के आपका भय मिटाने के कारण को बाइबल जो बतलाती है उसको मैं दिखाने के लिए चाहता हूं. ஆனால் கொஞ்சம் நான் அடுத்த அடிக்கு சென்று வேதம் இந்த பயத்தை போக்குவதற்கு இன்னொரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறது என்பதை விளக்கப் போகிறேன். वही आज्ञाकारी होना, அதுதான் கீழ்ப்படிகிற காரியம். सारा किस प्रकार के वातावरण में अब्राहम के लिए आज्ञाकारी रही? சாராள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள்? आपको मालूम है, உங்களுக்கு தெரியும். जब मिस्र में जाना था எகிப்துக்கு போக வேண்டியிருந்தது, या अबीमेलेक के देश में रहना था, அல்லது அபிமெலேக் என்பவனுடைய தேசத்திலே இருக்க வேண்டிய சூழல். मिस्र देश में जाने के पहले ही मिस्र लोगों की मन की भावनाओं को अब्राहम जानता था. எகிப்துக்கு போவதற்கு முன்பதாகவே எகிப்தியருடைய மன நிலைமை எண்ணங்களை ஆபிரகாம் அறிந்து வைத்திருந்தான். फिरौन के लोगों के विचार क्या है? பார்வோனுடைய ஜனங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? अगर कोई सुंदर रहेगी, யாராவது அழகுள்ளவளா இருந்தால் वो उनके सारे लोगों के मुंह में रहने वाली बात बन जाएगी. அவள் எல்லாருடைய வாயிலிருந்து புறப்பட பேச்சாய் இருந்து விடுவாள். जब सारा गई, சாராள் போனாள். सारा का उम्र 65 था, சாராவுடைய வயது அப்பொழுது 65. तो भी அப்பொழுதும் जैसे मिस्र देश में गई, அவள் எப்படி எகிப்துக்குள்ளே போனாலோ सब लोग एक दूसरे से बोलते हैं, ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். देखे देखे कितने सुंदरी आ गई, பாரு என்ன அழகா வந்திருக்கிறா, பாரு என்ன அழகா உள்ள उसका வந்திருக்கிறா, नाक को देखो, उसका आंख को देखो. அவளுடைய மூக்க பாரு, அவளுடைய கண்ணை பாரு. और यहां तक बातचीत फैल गई, राजा तक पहुंच गया. இந்த பேச்சு பேசி பேசி ராஜாவுடைய செவில போய் எட்டிட்டு. लीडर जैसा है वैसे ही दुनिया उनके लोग भी रहेंगे. லீடர் எப்படியோ அப்படித்தானே தேசவாசிகளும் இருப்பாங்க. इसलिए फिरौन ने सुना कि वो सारा एक सुंदर लड़की आई है. ஆகையினாலே பார்வன் கேள்விப்பட்டான், சாரா என்று சொல்லி ஒரு அழகான பெண் வந்திருக்கிறாள். पता लगा कौन है, कौन है? விசாரி விசாரி அவ யாருன்னு சொல்லி. उसके साथ एक और आदमी भी है. அவளோடு கூட இன்னொரு மனுஷனும் வந்திருக்கிறான். उनका क्या रिश्ता है? ரெண்டு பேருக்கு என்ன உறவு? पहले इन सारी बातों को जानने के चलते इब्राहिम ने बोला, सुनो भैया, तुम्हारे चलते मेरा जान का खतरा है. இதையெல்லாம் முதலே ஆபிரகாம் அறிஞ்சு வந்ததுனால சொன்னான், அப்பா உன் நிமித்தம் என் உயிருக்கே ஆபத்து வரப்போகுதுன்னு சொன்னான். एक काम करना, ஒரு காரியம் செய்யலாம். कोई भी तुमसे पूछेंगे बहन कह देना. யாராவது உன்னிடத்துல கேட்டனா சொல்லிரு, சகோதரின்னு சொல்லிரு, बस. அவ்வளவுதான்.
अभी இப்போ फिरौन के महल में से लोग आ रहे हैं साराई को ले जाने के लिए. பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து சாராளை கூட்டிக் கொண்டு போகும்படியாய் ஆட்கள் வந்தாச்சு. मैं सारा के रूप में उस समय जगह में रहता. நான் சாராளுடைய வடிவமாய் அந்த இடத்துல இருந்திருப்பேன்னு சொன்னா मैं इब्राहिम से क्या कहता मालूम? நான் ஆபிரகாம்கிட்ட என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? तुम्हारी बातों पर भरोसा रख के तुम्हारे पीछे अपना घर द्वार छोड़ के चली आई हूं. ஓம் பேச்ச நம்பி வீட்டு வாசலெல்லாம் விட்டுட்டு ஓம் பின்னால வந்திருக்கேன் பாரு. अपने जान को बचाने के लिए मुझे बलिदान चढ़ा रहे हो. ஓம் உயிரை காப்பாத்துறதுக்காக என்ன பலிபீடத்துல ஏத்திட்டீரையா? बोला सुख में दुख में सब साथ देंगे. துக்கத்திலும் இன்பத்திலும் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணினவர் தானே நீரு. मैंने वायदा किया इसलिए मैं तुम्हारी बातों को मानने के लिए तैयार हूं. நான் வாக்கு கொடுத்தேன், ஆகையினால உன்னுடைய பேச்சுக்கு கீழ்ப்படி நான் ஆயத்தமா இருக்கிறேன். लेकिन तुम भी तो वायदा किया है. ஆனா நீரும் தானே வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீரு. क्या हो रहा है? என்ன நடக்குதுங்க இப்போ? उसको मालूम है वहां क्या होने वाली है. அவருக்கு தெரியும் அங்க என்ன நடக்கும் என்று சொல்லி. अगर आप उत्पत्ति के 12वां अध्याय को घर में जाके पढ़ेंगे, ஒருவேளை நீங்கள் ஆதியாகமம் 12வது அதிகாரத்தை வீட்டிலே போய் வாசித்து பார்த்தால், अगर परमेश्वर खुद मांगे बिना उनके बीच में नहीं घुसता, தேவனாகிய கர்த்தர் கேட்காமலேயே ஒருவேளை அவர்களுக்குள்ளே அங்கே இடையிலே வராமல் போயிருந்தால், फिरौन से लेकर सारे लोगों को एक बीमारी का प्रभु ने लाया. தேவனாகிய கர்த்தர் பார்வோனிலிருந்து எல்லா தேச மக்களுக்கு ஒரு பெரிய வியாதியை கொண்டு வந்திருந்தார். वहां सारा बर्बाद हो सकती थी. அங்கே சாராள் அழிக்கப்பட்டு போயிருப்பாள், கெடுக்கப்பட்டிருப்பாள். प्लीज अंडरस्टैंड, इस बात को ध्यान से सुनिए. योर डॉटर में भी इन अ डेंजरस सिचुएशन. आपके बेटी खतरनाक स्थिति में रह सकती है. योर सिस्टर में भी इन अ डेंजरस सिचुएशन. आपकी बहन ये खतरनाक स्थिति में रह सकती है. इवन योर वाइफ में भी इन अ डेंजरस सिचुएशन. यहाँ तक कि आप अपनी पत्नी भी ये खतरनाक जगह में रह सकती है. यू कैन नॉट प्रोटेक्ट हर by your own way of doing things. आप अपने विचार से, अपने बल से उन स्त्रियों को नहीं बचा सकते हैं. It is God who intervenes. यही परमेश्वर जो उनके बीच में उतरता है. मेरे प्यारों में आपसे कहने के लिए चाहता हूं, எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு இதை சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், यहां इब्राहिम को तारीफ नहीं कर रहा पतरस, இங்கே பேதுரு ஆபிரகாமை புகழ்ந்து போற்றவில்லை, परंतु सारा को बहुत ऊंचे स्थान देके कहता है. ஆனால் சாராளுக்கு உயர்ந்த இடத்தை வைத்து அவன் அங்கே பேசுகிறான். इस प्रकार की बातें मेरे जीवन में, मेरे अनुभव में घटेगा, मैं किस प्रकार काम करूंगा. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு அல்லது அனுபவம் எனக்கு வரும் என்று சொன்னால் நான் எப்படி அந்த இடத்துல கிரியை செய்ய போகிறேன்? क्या आज्ञाकारी होना मेरे लिए संभावना है? அப்படி இருக்கும் பொழுது கீழ்ப்படிகிறது எனக்கு சாத்தியமா இருக்குமா? आपके ऊपर रखे हुए लोग आपको किसी खतरे में फेंकने के लिए जब तैयार होंगे, अपने को बचाने के लिए, உங்களுக்கு மேல வைக்கப்பட்டவங்க அவங்க தங்களை காப்பாத்திக் கொள்ள உங்களை ஏதாவது ஒரு ஆபத்துல வைத்து விடுவார்கள் என்று சொன்னால், क्या आप उस समय आज्ञाकारी होने के लिए अपने को सौंप सकते हैं? அப்பொழுதும் நீங்கள் அதுக்கு கீழ்ப்படியே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? इस सुबह के समय परमेश्वर आपसे बातचीत करने இந்த पाए. காலைவெளியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. What is the result? इसका परिणाम क्या हुआ? अब्राहम इस प्रकार आज्ञा देने से सारा भी साथ देने की वजह से आज हम अब्राहम का संतान कहलाए जा रहे हैं. ஆபிரகாம் இப்படி ஒரு கட்டளையை கொடுத்து சாராளும் அதற்கு கீழ்ப்படிந்திருந்ததினாலே இன்றைக்கு நீங்களும் நாங்களும் ஆபிரகாமின் சந்ததி என்று அழைக்கப்படுகிறோம். अब्राहम के ऊपर जो आशीषें परमेश्वर की तरफ से था, उन आशीषें आपके लिए भी गारंटी किया गया है. ஆபிரகாமுக்கு அன்றைக்கு சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கும் அது கேரண்டியாக சொல்லப்படுகிறது. प्रभु आपको ये हिम्मत दे கர்த்தர் ताकि உங்களுக்கு कितना भी खतरा क्यों न हो, உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பாராக. எவ்வளவு ஆபத்து வந்தாலும் சரி, परमेश्वर मुझे आज्ञाकारी होने की आत्मा को दे. கர்த்தாவே எனக்கு கீழ்ப்படிகிற அந்த ஆவியை தாரும். मैं बाइबल में थोड़ा आगे बढ़ने के लिए चाहता हूं. நான் வேதத்தில் இன்னும் கொஞ்சம் முன்னேறி செல்ல விரும்புகிறேன். एक जन यूसुफ के बारे में मैं कहने के लिए चाहता हूं. ஒரு மனிதன் யோசேப்பு குறித்து நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். पुराना नियम के यूसुफ को उसका बाप प्यार करने के चलते उसके सारे भाई लोग उससे जलन करने लगे करके 37 अध्याय में देखते हैं. ஆதியாகமம் 37வது அதிகாரத்திலே
அந்த பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற யோசேப்பை அவனுடைய தகப்பன் நேசித்து வந்ததினாலே அவன் கூட பிறந்த சகோதரர்கள் எல்லாரும் அவனை பகைத்தார்கள் என்று பார்க்கிறோம். और उसने स्वप्न भी देख लिया. அவன் சொப்பனமும் கண்டான். बाइबल बतलाती और भी उनको उनसे बैर रखने लगे. வேதம் சொல்கிறது இன்னும் அவனை பகைத்தார்கள் என்று சொல்லி सब भाई लोग उसे बैर करने लगे. எல்லா சகோதரர்களும் அவனை பகைத்தார்கள். आपको इस कहानी मालूम है, लेकिन तो भी 37 अध्याय को बाद में जाके पढ़ें. உங்களுக்கு இந்த கதை தெரிந்தாலும் பின்னால போய் நீங்கள் பிறகு 37ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். आपको मालूम है याकूब के पास कई हजारों भेड़ होने के चलते सैकड़ों सेवक लोग पाए जाते थे. நீங்கள் அறிந்திருக்கிறபடி அந்த யாக்கோபிடத்திலே अनेक ஆடுகள் இருந்ததினாலே அவனுடைய வீட்டிலே அல்லது வெளியிலே अनेक அவனுக்கு ஊழியக்காரர்கள் இருந்தார்கள். पहला राजा जो इजराइल का था, இஸ்ரவேலுடைய முதலாவது ராஜா, वो राजा होने के पहले उसके घर का गधा खो गया. அவன் ராஜாவாவதற்கு முன்பதாகவே அவனுடைய வீட்டின் கழுதைகள் காணாமல் போய்விட்டன. उसका बाप ने அவனுடைய தகப்பன் अपना बेटा साउल को अकेला नहीं भेजा. தன்னுடைய குமாரனாகிய சவுலை தன்னந்தனியாய் அதை தேட அனுமதிக்கவில்லை. उसके साथ एक नौकर को भी भेजा. அவனோடு கூட ஒரு வேலைக்காரனையும் அனுப்பினார். साउल का घर इतना धनी घर नहीं था. சவுலுடைய வீடு அவ்வளவு பணக்கார வசதி பெற்ற வீடு அல்ல. उतने ही लोगों को नौकर चौकर कर रखने वाला नहीं था. அவ்வளவு வேலையாட்கள் அவ்வளவு ஜனங்கள் பெருத்த வீடு அல்ல. परंतु ஆனால் साउल के साथ देने के लिए एक नौकर को भेजा. சவுலோடு கூட போக ஒரு தன் ஊழியக்காரனையும் அனுப்பினார். परंतु मुझे आश्चर्य लगता है. ஆனா எனக்கு ஒரு ஆச்சரியமாய் காண்கிற காட்சி. क्या आश्चर्य लगता है? என்ன ஆச்சரியமா இருக்கு தெரியுமா எனக்கு? जब यूसुफ को लोग गिरना करते हैं और उसे बैर रखते हैं करके बाप जानने के बाद भी யோசேப்பை வெறுக்கிறார்கள், அவனை எல்லாம் வெறுத்து தள்ளுகிறார்கள் என்று அவனுடைய தகப்பன் அறிந்த பின்பும் கூட कैसा यूसुफ को उसने अकेले भेजा है. எப்படி ஐயா அவன் யோசேப்பை தன்னந்தனியாய் அனுப்பிவிட்டான். उस मरुभूमि में खोज खाज करने के लिए कैसा अकेले भेजा है. அந்த வனாந்தரத்திலே தேடி பார்க்க எப்படி அவனை தன்னந்தனியாய் அவன் அனுப்பிவிட்டார். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. केवल एक पद को मैं दिखाने के लिए चाहूंगा. ஒரு வசனத்தை நான் மட்டும் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். उत्पत्ति 37 अध्याय का 14 पद. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 13 पद. மன்னித்துக் கொள்ளுங்கள், 13ஆம் வசனம். 37:13. तब इज़राइल अर्थात याकूब ने यूसुफ से कहा, तेरे भाई शकेम ही में भेड़ बकरी चरा रहे होंगे, इसलिए जा, मैं तुझे उनके पास भेजता हूं. यूसुफ ने उससे कहा, जो आज्ञा मैं हाजिर हूं. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன், வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். पापा मैं अकेले कैसे जाऊंगा? அப்பாப்பா நான் எப்படி தனியா அங்க போக முடியும்? मैं आपका प्यारा बेटा हूं. உமக்கு பாசமுள்ள ஒரு குமாரன் அல்லவோ. मेरे भाई लोग इसके चलते मुझसे बैर रखते हैं. என்னுடைய சகோதரர்கள் இது நிமித்தமாக அல்லவோ என்னை பகைக்கிறார்கள். और आप भी वे इस जगह में शकेम में होंगे करके ही आप जान अनजान से बोल रहे हैं. आपको पूरी तरह से मालूम नहीं इधरे होंगे करके. சீகேமிலே அவர்கள் இருப்பார்கள் அல்லவோ என்று அங்கேதான் இருப்பார்கள் என்று சொல்லி குறிப்பாக நீர் சொல்லாமல் அப்படி இருக்கலாம் என்று அல்லவோ நீர் இப்படி சொல்லுகிறீர். आपको मालूम है உமக்கு தெரியுமாப்பா, जानवरों से भरा हुआ, जंगली जानवरों से भरा हुआ क्षेत्र के पार करके जाना है.
நான் போகக்கூடிய அந்த காட்டு பகுதி இருக்கிறதே, காட்டு மிருகங்கள் அங்கே உலாவுகிற இடத்தை தாண்டி போக வேண்டும். मान लीजिए एक शेर या एक भालू मेरे सामने चले आएगा, मैं अकेले कैसा उसको सामना करूंगा? कम से कम एक नौकर को तो मेरे साथ भेजिए. அப்பா, ஒருவேளை ஒரு சிங்கமோ அல்லது கரடியோ அங்க வந்து விட்டால் நான் தனியா போய் எப்படி அதனோடு கூட போராட முடியும்? குறைந்தபட்சம் ஒரு வேலையாளை என்னோடு கூட அனுப்ப வேண்டாமா? मांगने से जरूर मिलता. அவன் கேட்டிருந்தால் கண்டிப்பாய் அவனுக்கு கிடைத்திருப்பான். उसका बाप उसके साथ एक नहीं दो सेवकों को भेजता होगा. கேட்டிருந்தால் ஒன்றல்ல ரெண்டு ஊழியக்காரர்களை அனுப்பி இருக்கலாம். வேண்டாம். पापा कह दिए हैं बस. அப்பா சொல்லிவிட்டார், போதும் நான் போகிறேன். और मुझे मददगार का मैं उनसे मांगने के लिए तैयार नहीं. இன்னும் எனக்கு உதவி செய்ய ஆட்களை நான் கேட்க ஆயத்தமாக இல்லை. मेरा पापा को मेरे ऊपर विश्वास है. என்னுடைய அப்பா என் மேல நம்பிக்கையா இருக்கிறார். मेरा बेटा जाके आएगा. என்னுடைய குமாரன் போய்விட்டு வருவான். कुछ भी जवाब में नहीं दिया. அவன் எந்த ஒரு பதிலையும் சொல்லாமல், तेरी आज्ञा உமக்கே நான் கீழ்ப்படுகிறேன், बस. அவ்வளவுதான். जवान बच्चे मेरे सह सेवकों, வாலிப பிள்ளைகளே, என்னுடைய சக ஊழியக்காரர்களே, if you are forced to be pushed in such a situation, अगर आप भी इस प्रकार की एक परिस्थिति में धकेले जाएंगे, what will be your response? आपकी प्रतिक्रिया क्या होगी? इसी प्रकार के वातावरण में जब किसी ने आपसे मदद मांगी, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கும் போது யாராவது ஒருவர் உங்களிடத்துல ஒரு உதவின்னு ஒன்னு கேட்கும்போது, यह आज्ञा के रूप में याकूब ने नहीं कहा, ஒரு பெரிய கட்டளையாய் உங்களிடத்துல யாரும் கேட்கல, இப்போ एक मदद के रूप में मांगा जा ஒரு உதவியாய் உங்களிடத்துல ஒரு கேட்கிறார். परंतु ஆனால் अपना पापा से इतना प्यार रखने के चलते, தன்னுடைய அப்பாவை இவ்வளவாய் சிநேகித்தது நிமித்தமாக, अपने भाइयों से इतना प्यार रखने के चलते, தன்னுடைய சகோதரர்களையும் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தது நிமித்தமாக, जबकि वो अकेला बेटा है, அவன் தன்னந்தனியான ஒரே ஒரு குமாரன் தான் இப்பொழுது அங்கே. उसको छोटा भाई अभी चलने के लिए भी सीखा नहीं है, அவனுடைய சின்ன தம்பி இப்பொழுது நடக்க கூட கற்றுக்கொள்ளவில்லை. बाकी लोग सब दूसरी माँ से, एक ही बाप है परंतु अलग अलग माँ से पैदा हुए लोग हैं. மற்ற அண்ணன்மார்கள் எல்லாரும் ஒரே தகப்பனாய் இருந்தாலும் வேறு வேறு தாய்க்கு பிறந்த பிள்ளைகள். हमारे वातावरण में कहने के लिए चाहूंगा, நம்முடைய சூழ்நிலையை நான் சொல்ல விரும்புகிறேன். अलग अलग डिपार्टमेंट के होंगे. வேறு வேறு டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஜனம் இருக்கிறது. वो एक डिपार्टमेंट में है, दूसरा एक डिपार्टमेंट में है, ये तीसरा डिपार्टमेंट में है. आपसे मदद मांगा जा रहा है. ஒருவர் இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறார், இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறார். உங்க இடத்துல உதவிதான் யா கேட்கப்படுகிறது. नो, नहीं नहीं नहीं. if you really love the whole family of gems, whole family of people in this campus, अगर आप इस कैंपस के या इस जेम्स की सेवकाई में पाए जाने वाले सारे लोगों से प्रेम करते तो आप ये नहीं पूछेंगे इनके लिए क्या मदद किया जाएगा. அப்பொழுது நீங்கள் இப்படி கேட்க மாட்டீங்க, இவருக்கு போய் என்ன உதவி நான் செய்ய ये முடியும், हमारे डिपार्टमेंट के नहीं है. இவர் என்னுடைய டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்தவர் இல்லையே. यूसुफ के मुंह में इस प्रकार की बोली ही नहीं रहा. யோசேப்புனுடைய பேச்சு இப்படி எடுபடவே சொல்லவே இல்லை. ये रूबन लिया का बेटा है. ரூபன் லியாவுடைய குமாரன் அல்லவா இவன்? லேயாள் मेरी माँ से लड़ने वाली थी, என்னுடைய தாயோடு கூட சண்டை போடுகிறவள் அவள். उसी के लिए मदद, उसका बेटा के लिए क्यों मदद कर? அவளுடைய மகனுக்கு போய் நான் என்ன உதவி செய்ய போகிறதா? मेरी माँ के लिए नौकरानी थी, उसके द्वारा आया हुआ बेटा है, इसके लिए क्यों मदद करूं? என்னுடைய தாய்க்கு வேலைக்காரியா இருந்தவள், அவளுடைய வயித்துல பிறந்த பிள்ளை, அவனுக்கு போய் நான் உதவி செய்ய போறதா? Nothing doing. कुछ भी नहीं करूंगा, அதை நான் उसका परवाह ना करूंगा. मैं अकेला भेजा जा रहा हूं. நான் தன்னந்தனியாக அனுப்பப்படுகிறேன். डर की बात है, பயம்தான் அங்கே உள்ளே, खतरे की बात है, ஆபத்தின் காரியங்களும் உண்டு. कोई बात नहीं. பரவாயில்லை, मुझसे मदद मांगा जा रहा है, என்னிடத்திலிருந்து உதவி கேட்கப்படுகிறது, நான் போவேன். हमारे आत्मिकता और उनकी आत्मिकता कितना पहाड़ और तराई के उतना दूर का है. நம்முடைய ஆவிக்குரிய தரம் அவனுடைய ஆவிக்குரிய தரம் எவ்வளவு மலைக்கும் பள்ளத்தாக்கும் போல வித்தியாசம் இருக்கிறது அல்லவா?
प्रभु हमसे बातचीत करने पाए। கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. वे यीशु को नहीं जानते थे। அவர்கள் இயேசுவை அறியாத ஒரு கூட்டத்தார். कलवरी क्रूस के बारे में उनको मालूम नहीं। கல்வாரி சிலுவை குறித்து அவர்களுக்கு அறிவே கிடையாது. परंतु ஆனால் उसका फल क्या है? அதனுடைய கனி என்ன? अगर यूसुफ अकेला नहीं भेजा रहता, ஒருவேளை யோசேப்பு தன்னந்தனியாய் அனுப்பப்படாமல் இருந்திருந்தால், वो मिस्र देश में नहीं लिया जाता, எகிப்துக்கு அவன் போகப்பட்டிருக்க மாட்டான். वो मिस्र नहीं जाता, அவன் எகிப்துக்கு போகாமல் இருந்திருப்பான். पूरा दुनिया अकाल में डूब जाती। அங்கே போகாமல் இருந்திருந்தால் எகிப்துக்கு முழு உலகமும் பஞ்சத்திலே வாடி செத்திருக்கும். बाइबल बतलाती है, வேதம் சொல்லுகிறது, सारे संसार का जीविका देने के लिए प्रभु ने यूसुफ को पहले भेजा करके। यूसुफ खुद कहता, யோசேப்பு தானே சொல்லுகிறான், உலகம் முழுவதும் பல நாடுகள் இப்படி ஆகாரத்தை பெறும்படியாய் தேவனாய கர்த்தர் என்னை முன்னமே இங்கே அனுப்பி வைத்திருந்தார். एक मनुष्य की आज्ञाकारी था। ஒரு மனிதனுடைய கீழ்ப்படுகிறது. बिना प्रश्न पूछते हुए खतरे में कूदने के लिए जब तैयार है, கேள்வி கேட்காமலேயே ஆபத்திலே இறங்க ஆயத்தமான மனிதன். आज आपके लिए मेरे लिए एक आनंद का और आशीष का कारण बन गया। இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு சந்தோஷத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் காரணமாய் மாறி போனார். दुनिया इसलिए जीवित है क्योंकि यूसुफ एक योजना को परमेश्वर की आत्मा से होके दिया। இன்றைக்கு உலகம் முழுவதும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. காரணம் தேவனுடைய திட்டத்தை அந்த யோசேப்பு பெற்றுக் கொடுத்ததினாலே. आफती को देखे करने नहीं लायक लोग होने के बाद भी मेरा दिल प्रेम के चलते आज्ञाकारी होने के लिए सोमता है कि नहीं जांचने का दरकार है। ஆபத்தும் இருக்கிறது. அங்கே உதவி செய்யக்கூடிய ஜனங்களுக்கு உதவி செய்வதற்கு எனக்கு அங்கே ஒன்றும் கூட இல்லை, வேண்டாம் என்று சொல்லுகிறது. ஆனால் அன்பு நிமித்தமாக கீழ்ப்படிந்து செய்கிறேனே, அது முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. एक आदमी प्रेम के चलते चलाया जा रहा है। ஒரு மனிதன் அன்பின் நிமித்தமாய் அவன் ஊக்குவிக்கப்படுகிறான், இயக்குவிக்கப்படுகிறான். अन्य लोगों के खतरे से मदद करने के लिए अपने आप चले आ रहा है। பிறருடைய ஆபத்திலே அவன் உதவி செய்யும்படியாய் தன்னந்தனியாய் தானாய் வருகிறான். एक और घटना को मैं आपके सामने रखूंगा। இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு முன்பதாக நான் பேசுவேன். अगर आप अगले किताब निर्गमन की पुस्तक को खोलिएगा, ஒருவேளை நீங்கள் இதுக்கு அடுத்த புத்தகமாகிய யாத்திராகமத்தின் புத்தகத்தை திறந்து பாருங்கள். वहां पर इजरायली लोग लाल समुद्र को पार करके चले आए हैं। அங்கே இஸ்ரவேல் ஜனமானது சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்து விட்டார்கள். 17वां अध्याय में इस बात को देखते हैं। 17ஆம் அதிகாரத்திலே இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். निर्गमन 17वां अध्याय में देखते हैं। யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். वहां कई कठिनाइयों को पार करने के बाद அங்கே अनेक கஷ்டமான சூழ்நிலைகளை தாண்டி வந்த பின்பு इजरायली लोग आगे बढ़ रहे हैं। இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னேறி கொண்டே போகிறார்கள். उन्होंने एक चमत्कार के काम को देखा, लाल समुद्र को 2 टुकड़ा हुए। அவர்கள் சிவந்த சமுத்திரம் இரண்டாய் பிளந்த அற்புத காட்சியை கண்டார்கள். उन्होंने देखा आकाश से दूतों के रोटी को परमेश्वर खिलाया। அவர்கள் கண்டார்கள் வானத்திலிருந்து தூதர்களுடைய அப்பத்தை இவர்களுக்கு கொடுக்க வைத்தார். और चट्टान से पानी निकला। கண்டார்கள் கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. और खट्टा पानी मीठा हो गया। கசப்பான தண்ணீர் இனிமையான தண்ணீராய் மாறியதை அவர்கள் கண்டார்கள். वहां उनके सामने रखी हुई समस्याओं का अंत नहीं हुआ। அங்கே அவர்களுக்கு வைக்கப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாயிருக்கவில்லை. निर्गमन 17 अध्याय का 8वां पद में लिखा है, யாத்திராகமம் 17வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, जैसा वे मेरीबा को पार किए। அவர்கள் மேரிபாவை கடந்து வந்த பின்பு, इसका मतलब அவருடைய அர்த்தம் என்ன? चट्टान से जहां उम्मीदें नहीं है उसमें से पानी निकलते हुए देखने के बाद, அதாவது கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்திருக்கிறதே அந்த அற்புத காட்சியை கண்ட பின்பும் கூட, उसमें शामिल होकर अनुभव हो पाने के बाद, அதிலே கலந்து கொண்டு அந்த அனுபவத்தை ருசி பார்த்த பின்பும் கூட, लिखा है 8वां पद में, அங்கே 8வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, अमालेकी आकर रविदीम में इजरायलियों से लड़ने लगे। அமலேக்கியர் வந்து ரெவி தீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். मन में आप इस तस्वीर को लाइए।
மனதிலே இந்த காட்சியை கொஞ்சம் நீங்கள் கொண்டு வாருங்கள். लगभग 430 साल तक गुलामी में रहने वाले, கிட்டத்தட்ட 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள். उनकी बोली नहीं थी, उनके लिए कोई आवाज नहीं रहा. அவர்கள் சத்தமும் போடவில்லை, அவருடைய பேச்சு எடுபடவும் இல்லை. அங்கே उस प्रकार गुलाम के हालत में रहने वाला भी छुटकारा पाए. அப்படிப்பட்ட அடிமைத்தனத்து ஜனம் இப்பொழுது விடுதலை ஆயிடுச்சு. उनको मालूम नहीं है कि कैसे युद्ध करना. அவர்களுக்கு இப்பொழுது தெரியாது யுத்தம் எப்படி செய்ய வேண்டும். एक तैयार किया हुआ सेना सामने आ रहा है. ஒரு ஆயத்தம் பண்ணப்பட்ட ராணுவ சேனை முன்னே வந்து கொண்டிருக்கிறது. वो भी इनको पीछे अटैक कर रहा है. சிலர் வந்து இவருக்கு பின்னாலே தாக்குதல்களை செய்கிறார்கள். जो कमजोर थे उनको मार दिया है. பலவீனர்களாக இருந்தார்களே அவர்களை அடிக்கிறார்கள் பின்னாலே. जो पीछे चल रहे थे उनको मार दिया है. பின்னால வந்தவங்க எல்லாம் அங்கே ராணுவம் அடிக்கிறது. ध्यान से सुनिएगा. நன்றாய் கவனியுங்கள். आज हमास के या हिजबुल्लाह के विरोध में इजराइल की लड़ाई के ऊपर आप थोड़ा सा ध्यान से देखेंगे. இன்றைக்கு ஹமாஸ் அல்லது ரஸ்புல்லா அதனுடைய விரோதமா இஸ்ரவேல் போரிடுகிற அந்த போரை கொஞ்சம் பாருங்கள். इजराइल एक छोटा सा देश है இஸ்ரவேல் ஒரு சிறிய நாடு. और हिजबुल्लाह के लोगों ने एक साधन को जिसको दुनिया फेंक दी है उसको इस्तेमाल करके लड़ाई में शामिल हो रहा है. ஹெஸ்புல்லாவுடைய ஜனங்கள் உலகம் தூக்கி தூர போட்ட ஒரு ஆயுதம் அதை எடுத்துக்கொண்டு போரிடத்துக்கு ஆயத்தமாயிருக்கிறது. आजकल हमारा फोन एप्पल 15 ये वो सब आ गया है. இன்றைக்கு நம்முடைய போன்ல ஆப்பிள் 15 அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ முன்னேறி போயிட்டு இருக்கிற காலம். परंतु एक वक्त था कि एक पेजर करके एक छोटा सा साधन रहता था. ஆனால் ஒரு காலகட்டம் இருந்தது பேஜர் என்று சொல்லி ஒரு சிறிய பொருள் இருந்தது. पेजर में क्या है? பேஜர்ல என்ன இருக்கும்? जैसा आज आप एसएमएस को प्राप्त करते हैं, இன்றைக்கு எப்படி நீங்கள் எஸ்எம்எஸ் பெறுறீங்களோ वैसे ही அப்படியே एक पेजर से दूसरा पेजर के लिए एक मैसेज दे सकते हैं, शॉर्ट मैसेज दे सकते हैं. ஒரு குறுகிய செய்தியை ஒரு பேஜர் கருவியிலிருந்து இன்னொரு பேஜர் கருவிக்கு அனுப்ப முடியும். उसमें आवाज नहीं आ सकता है, அதுல எந்த சத்தமும் வெளியே வராது. उसको बोल नहीं सकते हैं. அதுல பேச நீங்க முடியாது. केवल अगर मैं बाबू राजन के पास एक पेजर है, मेरे पास अगर पेजर है और उनका पेजर से मैं भेजूंगा मुझे बुलाइए. பாபுராஜன் அவரிடத்துல ஒரு பேஜர் இருக்கிறது, என்னிடத்துல ஒரு பேஜர் இருக்குன்னு சொன்னா அவருக்கு நான் குறுஞ்செய்தி என் பேஜர் மூலமா அனுப்புவேன். केवल वो टेलीग्राफिक मैसेज है. அது ஒரு டெலிகிராஃபிக் செய்தி மாத்திரமே. 40 साल के पहले ने तिरस्कार कर दिया संसार इसको. உலகம் 40 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அதை தள்ளி போட்டு விட்டது. लेकिन इजरायली लोगों ने, ஆனால் இஸ்ரவேல் ஜனத்தை பாருங்கள், वहां के सीएडी डिपार्टमेंट ने அங்கே இருக்கிற சிஐடி டிபார்ட்மெண்ட் इन लोगों के पीछे पड़ने की वजह से उन्होंने 5000 पेजर नया पेजर बनाने के लिए ऑर्डर दिया. उस कंपनी को पकड़ा. 5000 பேஜரை உண்டாக்கக்கூடிய கம்பெனி இருக்கிறதே அந்த கம்பெனியை இந்த ராணுவம் பிடித்தது. उनके साथ टेक्निकली थोड़ा सा बातचीत करके கொஞ்சம் டெக்னிக்கலா அந்த கம்பெனியாரோட கூட பேசி पेजर में रहने वाला बैटरी के अंदर कुछ साधन को रख दिया. பேஜர்ல காணப்படுகிற பேட்டரி இருக்கிறதே அதுல ஒரு கருவி ஒரு காரியத்தை கொண்டு நுழைச்சு வச்சிட்டாங்க. अभी 5000 पेजर उन शत्रुओं के हाथ में अलग अलग अधिकारियों के पास पाया जाता था. இப்பொழுது 5000 பேஜர் கருவிகள் வேறு வேறு அதிகாரிகள் மத்தியிலே அங்கே இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே காணப்பட்டது. इजरायली सेना का मुफ्त या गुप्त मोसाड कहते हैं, वे एक बटन दबाया 5000 पेजर नाश हुआ नहीं, बरस के कुछ लोगों को मुआ दिया, कुछ लोगों को ऐसा घायल कर दिया वे जी नहीं सके. இந்த இஸ்ரவேல் ஜனத்தை சேர்ந்தவர்கள் என்ன செய்தார்கள்? இஸ்ரவேல் நாட்டிலிருந்து அவர்கள் தங்களிடத்தில் அந்த ஒரு பட்டனை அனுப்பது நிமித்தமாக அதோடு இணைக்கப்பட்டிருக்கிற அந்த 5000 பேஜர் கருவிகளை வைத்திருக்கிறார்களே அந்த எதிரிகள், அது செயலிழந்தது மாத்திரமல்ல வெடித்து அனைவருடைய உயிரையே வாங்கி போட்டு விட்டது. आज इजराइल इतना ऊंचा में चला गया. இன்றைக்கு அவர்கள் அவ்வளவு உயரமான இடத்துக்கு போய்விட்டார்கள். लेकिन उन दिनों में इजराइल लोगों को तलवार पकड़ने के लिए भी नहीं आता था. ஆனால் அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பட்டயத்தை பிடிக்க தெரியாது. किस प्रकार एक अटैक करने के लिए फौजी किस प्रकार मूवमेंट करना मालूम नहीं था. ஒரு அட்டாக் பண்ணுவதற்கு தாக்குதலை ஏற்படுத்துவதற்கு ராணுவம் எப்படி எங்கே மூவ் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியாது. मूसा बुलाया, மோசே கூப்பிட்டான், யோசுவா चले आओ, வா, कुछ लोगों को लेके लड़ाई के लिए जाओ. சிலரை கூட்டிக் கொண்டு போரிட போ.
क्या कहता थोड़ा सा देखेंगे। என்ன சொல்லுறா கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாமா? 9वां पद को देखें। 9வது வசனத்தை பார்க்கலாம்। 17 अध्याय का 9वां पद। 17ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனம்। तब मूसा ने यहोशू से कहा, हमारे लिए कई पुरुषों को चुनकर छांट ले, अब बाहर जाकर अमलेकियों से लड़। मैं कल परमेश्वर की लाठी हाथ में लिए हुए पहाड़ी की चोटी पर खड़ा रहूंगा। அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான்। 10वां पद को भी देखेंगे। 10வது வசனத்தை பார்த்து விடலாம்। वहां पर यहोशू क्या कहता है? அங்கே யோசுவா என்ன சொல்லுகிறார்? मूसा की इस आज्ञा के अनुसार மோசே தனக்கு कटले கட்டளையிட்டதின்படியே செய்து यहोशू अमलेकियों से लड़ने लगा। அமலேக்கியோட யுத்தம் பண்ண யோசுவா புறப்பட்டு போனான்। मैं आपसे थोड़ा कल्पना करने के लिए थोड़ा सा उत्साहित करता हूं। நான் இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் கற்பனை செய்யும்படியாய் உங்களை நான் இந்த காரியத்தை உற்சாகப்படுத்துகிறேன்। अगर आप यहोशू के जगह पर होते, ஒருவேளை நீங்கள் யோசுவாவின் இடத்துல இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால் आप क्या मान सकते हैं? நீங்கள் இதை செய்வேன் என்று உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுமா? आप बहुत हिम्मत वाले होंगे, உங்களுக்கு ரொம்ப தைரியம் இருக்கலாம்। लेकिन मेरा जैसा डरपोक क्या कहता? ஆனா என்ன போல பயந்தாங்கொழி என்ன சொல்லுவான்? क्या कहेंगे? என்ன சொல்வார்கள்? सुनिए मूसा जी, மோசே ஐயா கொஞ்சம் கேளுங்க। आपको 40 साल तालीम दिया गया लड़ना और जगह में जंग में जाना, लोगों का चलाना। ये 40 साल आपने यूनिवर्सिटी में डिग्री लिया हुआ आदमी है। நீர் 40 ஆண்டுகள் எப்படி போரிட வேண்டும், எப்படியெல்லாம் பயிற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லி யூனிவர்சிட்டியில இப்படிப்பட்ட டிகிரி வாங்கின ஆளையா? अब मिलिट्री लीडर है। நீர் ஒரு மிலிட்டரி லீடர் ஆயிருக்கிறீர்। आप एक झुंड को ले जाके इथियोपिया को पूरी तरह से लेके फिरौन के हाथ में देने वाले के ताकत रखने वाला है। நீர் ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு போய் எத்தியோப்பியாவில் உள்ள எல்லாரையும் தோற்கடித்து அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சாதித்தவர்। आप जाना चाहिए था। நீங்க தானே அங்க போருக்கு போனோம்। मैंने कभी लड़ाई को देखा ही नहीं। நான் ஒருபோது போரை பார்த்ததே கிடையாது। और आप कहते हैं सिलेक्शन भी आपे करो, ट्रेनिंग भी आपे दो और लड़ाई भी तुम ही करो। நீர் சொல்லுகிறீர் செலக்ஷன் நீர் தான் பண்ணணும், போருக்கு நீ தான் போகணும்னு சொல்லி நீர் இப்ப என்ன பார்த்து சொல்றீங்க? लोगों को चुनने के लिए भी आप मुझे आज्ञा दे रहे हैं। ஜனங்களை தெரிந்து கொள்வதற்கும் நீர் எனக்கு கட்டளை கொடுக்கிறீர்। तैयार करने के लिए भी आप आज्ञा அவர்களை ஆயத்தப்படுத்துவதற்கும் எனக்கு தான் சொல்றீர்। लड़ने के लिए भी दे रहे हैं। இப்பொழுது போரிடுவதற்கும் நான் தான் போக வேண்டியிருக்கும் போல। जिसके पास कोई अनुभव नहीं है, இவனிடத்துல எந்த ஒரு அனுபவமே இல்லை। इसके अलावा இதையும் தவிர आप साथ रह के, ठीक है जोशुआ ऐसा करो, ऐसा करके पीछे से कम हमको सलाह देना चाहिए था। சரி கூட வந்தா நல்லமா இருக்கும்। சரி இப்படி போப்பா அப்படி போன்னு சொல்லி என் கூட பின்னால வந்தா கூட பரவாயில்லையே। आप कहते हैं पहाड़ पर जाके आप वहां पर आराम करेंगे। நீர் என்ன சொல்றீர்? நான் மலை உச்சிக்கு போய் அங்க போய் இளைப்பாறுவேன்। இது என்ன? मैं यहाँ फील्ड में लड़ाई करूंगा, आप पहाड़ के ऊपर बैठ के मेरे लिए दुआ करेंगे। ஃபீல்ட்ல போய் சண்டை போட போறேன், நீர் என்ன மலை உச்சில போய் அங்க விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருப்பீரா? कम से कम साथ दीजिए। கொஞ்சம் என் கூட வாங்களே। आपके चलते लोग मुझसे डरेंगे। ஓ நீர் வர்றதுனால ஜனங்கள் எனக்கு பயந்துருப்பாங்க। अगर अकेले जाएंगे कोई बात मानेगा नहीं। நான் தனியா போனா யார் யாம் பேச்ச கேட்பாங்க? बाद में आपको मालूम है बाराक ने कहा, देबोरा तुम आएगी तब मैं जाऊंगा, अगर नहीं है तो नहीं जाऊंगा। பாராக் தெபோராவுடைய கதை நீங்க அறிந்திருக்கிறீர்கள்। நீர் வந்தா நான் போவேன், வரலன்னு சொன்னா நான் போக மாட்டேன்। அந்த கதை நீங்க அறிந்திருப்பீங்க। एक कैप्टन है ऐसा मांगता है तो मैं तो कैप्टन नहीं हूं। கேப்டனே அப்படி சொல்றான்னு சொன்னா நான் என்ன கேப்டனா? माय बाइबल सेज, என்னுடைய வேதாகமம் சொல்லுகிறது, यहोशू ने उस आज्ञा के अनुसार चल। யோசுவா அந்த கட்டளையின்படி புறப்பட்டு போனான்। मेरे जवान बच्चे, என்னுடைய வாலிப பிள்ளைகளே, मेरे सहकर्मियों, என்னுடைய उड़न ஊழியக்காரர்களே, आपकी दिल की बातों को, आपकी एटीट्यूड्स या भावनाओं की बातों को थोड़ा जांचिए। इन लोगों के जीवन को रख के, अपने जीवन को रख के थोड़ा तुलना कीजिए। உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சூழ்நிலை, அதையும் இந்த ஜனங்கள் இருக்கிறார்களே இவர்களுடைய காரியங்களை வைத்து ஒப்பிட்டு கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள்। एक ही बात, ஒரே ஒரு காரியம்தான், मेरे लोहारना नहीं, என்னுடைய ஜனங்கள் தோற்று போய்விடக் கூடாது। मेरे लोहारना नहीं, என்னுடைய ஜனம் தோற்று விடக் கூடாது। मेरे लो मरना नहीं। என்னுடைய ஜனம் மரித்து விடக் கூடாது। दून
வைராக்கியம் अपने लोगों के लिए தன் ஜனத்தை குறித்து பக்தி வைராக்கியம் मेरे लोगों को हार नहीं मिलना என்னுடைய ஜனத்துக்கு தோல்வி வரக்கூடாது मेरे लोग नाश नहीं किया जाना என்னுடைய ஜனம் அழிக்கப்பட்டு விடக்கூடாது मुझे आज्ञा मिला है எனக்கு கட்டளை வந்து விட்டது जरूर मुझे अभ्यास नहीं है எனக்கு அதுல பழக்கம் இல்லைதான் कोई बात नहीं பரவாயில்லை मैं कई उदाहरणों को बाइबल में से दे सकता हूं अनेक உதாரணங்களை வேதத்திலிருந்து நான் சொல்லிக் கொண்டே போக முடியும் दो और बातों को कह के मैं अंत कर रहा हूं ரெண்டு இன்னொரு காரியங்களை சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன் यीशु पिता कहता है பிதா சொல்லுகிறார் बेटा மகனே मेरे गोद में रह गए हो என்னுடைய மடியிலேயே தவழ்ந்து விட்டாய் अभी जाके जान देना है இப்பொழுது போய் உன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டும் किस प्रकार की दुनिया எப்படிப்பட்ட உலகம் அது वहां का हालत क्या है அங்கே இருக்கிற நிலைமை எப்படி मंदिर का हालत क्या है அங்கே இருக்கிற ஆலயங்களின் நிலைமை என்ன पैसा बनाने ही उनका छप्पन है பணம் சம்பாதிப்பதே அவருடைய கனவா இருக்கிற ஒரு ஜனம் मंदिर के अंदर दुकान लगा दिया தேவாலயத்துக்கு முன்பதாகவே கடையை போட்டு விட்டான் और राजनीति का सवाल क्या है அரசியலுடைய நிலைமை என்ன तुम अपना भाई का बेतनी को नहीं रखना करके कहने से सिर काट देगा உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை நீ வைத்திருக்கிறாயே என்று சொன்ன உடனே தலை வாங்கப்பட்டது भविष्यवक्ता है தீர்க்கதரிசி அவன் पॉपुलर प्रॉफिट है பயங்கரமான பெயர் போன தீர்க்கதரிசி लेकिन रोमियो के दिल में जरा सा भी कोमलता नहीं ஆனால் ரோமருடைய உள்ளத்திலே கொஞ்சம் கூட மிருது சுபாவம் இல்லை लोगों का हालत क्या है ஜனங்களுடைய நிலைமை என்ன लोगों को हालत क्या है ஜனங்கள் நிலைமை என்ன रोटी मिलेगा उसका राजा बनाने के चक्कर में रहे அவங்களுக்கு வாயில ஒண்ணு சாப்பிட போட்டா போதும் ராஜாவா தூக்கி மேல கொண்டு வச்சிருவான் बस அவ்வளவுதான் यीशु कह सकता था இயேசு சொல்லி இருக்கலாமே அப்படி पिता ऐसे लोगों के बीच में जो 400 साल आप बातचीत करने के लिए इनकार कर दिया ऐसे ठेले लोगों के बीच में मुझे भेज रहे हैं பிதாவே 400 வருடம் நான் பேசவே மாட்டேன் என்று சத்தம் கேட்காதே என்று சொல்லி மறுத்து போய் 400 வருடம் இருந்து விட்டீரே அப்படிப்பட்ட வணங்கா கழுத்துள்ள ஜனத்துக்கிடத்தில் என்னை அனுப்புகிறீரோ not possible मुझसे नहीं हो सकता है என்னால முடியாது मैं हूं यहां நான் இருக்கிறேன் இங்கே मैं हूं यहां நான் இங்கே இருக்கிறேன் क्योंकि तेरा प्यार उनके लिए उसको मैं महसूस करता हूं உம்முடைய அன்பு அவர்களுக்காக இருக்கிறதை நான் உணர்கிறேன் பிதாவே मैं लोगों से इंतजार करता हूं प्यार परंतु मिलेगा नहीं मुझे मालूम है ஜனங்களிடத்திலே நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் கிடைக்குமோ இல்லையோ பரவாயில்லை எனக்கு தெரியும் கிடைக்காது प्यार नहीं मिलेगा அன்பு எனக்கு கிடைக்காது कोई बात नहीं பரவாயில்லை परंतु ஆனால் मेरा प्यार उनके लिए है என்னுடைய அன்பு அவர்களுக்காக எப்போதும் இருக்கிறதே I go into this nasty dirty wicked world मैं इस बुरा गंदा संसार में जा रहा हूं ऐसे गंदे दुनिया में जाने के लिए मुझे कोई गम नहीं है क्योंकि मेरा दिल प्यार से भरा हुआ இப்படிப்பட்ட அழுக்கும் பாவமும் நிறைந்த அந்த உலகத்திலே நான் பிரவேசிக்க ஒன்றுமே எனக்கு பின்மாற்றம் இல்லை ஏனென்றால் உள்ளம் அன்பினால் நிறைந்திருக்கிறது नतीजा क्या है அப்படி விளைவு என்ன ஆயிற்று आज हम गा सकते हैं இன்றைக்கு நாம் பாட முடிகிறதே मेरे सुख में दुख में मैं तेरे पास रहूंगा என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மண்டையில் சேருவேன் उस प्रकार की मनसा में आए हुए करोड़ों लोग यीशु के मृत्यु के चलते दुनिया में पाए जाते हैं அப்படிப்பட்ட கோடிக்கணக்கான ஜனம் இந்த எண்ணத்திலே இருந்த ஜனம் இயேசுவின் மரணத்தினாலே இன்றைக்கு ரட்சிப்படைந்திருக்கிறதே The fruits of their obedience we all enjoy ये आज्ञाकारिता का फल हम सब कोई चख रहे हैं परंतु अगर आप उपयोगी होने के लिए चाहते हैं ஆனால் நீங்கள் பிரயோஜனப்பட உபயோகப்பட விரும்பினீர்கள் என்று சொன்னால் अगर आप सचमुच में लोगों के लिए उस मकसद को पूरा करने के लिए अपने को सौंपे हैं ஒருவேளை நீங்கள் ஜனங்களுக்காக அந்த நோக்கத்தை முழுவதும் நிறைவேற்ற விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் आज्ञाकारी होने के लिए कभी भी हिचकिचाइए मत கீழ்ப்படிய ஒருபோதும் பின் தயங்கவே வேண்டாம் एक और जन को मैं बतलाने के लिए चाहता हूं இன்னொரு மனிதரையும் நான் காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன் तीमोथेयु को पौलुस थिस्सलुनीके के लिए भेज रहा है தீமோத்தேயுவை பவுல் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு அனுப்புகிறான் अगर आप पहला थिस्सलुनीके की पत्री को देखेंगे ஒன்று தெசலோனிக்கே நிருபத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் वहां
उपद्रव लोगों के ऊपर बहुत ज्यादा आ गया है. அங்கே உபத்திரவம் ஜனங்களுக்கு அதிகமாய் சூழ்ந்திருக்கிற காலம். एक दो वचन को दिखाने के लिए चाहता हूं. ஒன்று ரெண்டு வசனங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். बहुत जबरदस्ती के साथ लोगों के बीच में एक प्रकार की विरोध की बातें चल रही है. பயங்கரமான வலுவான ஜனங்கள் மத்தியிலே விரோதங்கள் பெருகிக் கொண்டிருக்கிற காரியம். पढ़िएगा पहला தெசலோனிக்கேயர் दूसरा अध्याय का 14 पद. 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். हे भाइयों, परमेश्वर की उन कलीसियाओं की सी चाल चलने लगे जो यहूदिया में मसीह यीशु में हैं, क्योंकि तुमने भी अपने लोगों से वैसे ही दुख पाया जैसा उन्होंने यहूदियों से पाया. எப்படியெனில் சகோதரரே, யூதேயா தேசத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றுகிறவர்களாகி அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். बहुत उपद्रव, अनेक பாடுபட்டீர்கள், क्लेश, பாடுகள். पौलुस घबरा गया. பவுல் கலங்கி போய்விட்டான். தெசலோனிக்கே कलीसिया का क्या होगा? தெசலோனிக்கே சபைக்கு இப்போ என்ன ஆயிருமோ? वो कूद जाने के लिए चाहता है. அவனே அங்கே போய்விட மனதாயிருந்தான். 18 पद. 18வது வசனம். इसलिए हमने अर्थात मुझ पौलुस ने एक बार नहीं वरन 2 बार तुम्हारे पास आना चाहा, परंतु शैतान हमें रोके रहा. ஆகையால் நாங்கள், அதாவது பவுல் உங்களிடத்தில் வர இரண்டொரு தரம் மனதாயிருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். हालत खराब, நிலைமை படுமோசமாயிருக்கிறது. लोग परेशान में हैं. ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். परसिक्यूशन का कोई नाप नहीं है. அங்கே துன்பப்படுத்துகிறதற்கு ஒரு அளவே இல்லை. तीमोथेयुस को भेज रहा है. தீமோத்தேயுவை பவுல் அனுப்புகிறான். तीमोथेयुस कैसा आदमी है? தீமோத்தேயு எப்படிப்பட்ட மனுஷன்? बाइबल बतलाती है पहला कुरिन्थियों 16वां अध्याय में डरपोक आदमी है. வேதம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்திலே அவன் பயப்படுகிற மனிதனாயிருந்தான், பயந்தாங்கொள்ளியாயிருந்தான். डरपोक पकड़ के कहता है, ஒரு பயப்படுகிற மனுஷனை பிடிக்கிறான் இவன் பவுல். मैं जाने के लिए चाहता था, நான் அங்கே போக மனதாயிருந்தேன், 2 बार कोशिश भी किया, 2 முறை முயற்சியும் எடுத்தேன், शैतान मुझे रोक रखा. சாத்தான் என்னை தடை பண்ணி வைத்து விட்டான். इस बात को सुन के तीमोथेयुस का कैसा होता होगा? இந்த காரியத்தை கேட்ட உடனே தீமோத்தேயுவுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. खतरा भी है, ஆபத்து அங்கே இருக்கிறது, शैतान से भी लड़ना है, சாத்தானிடத்திலேயும் போராட வேண்டும், वहां भी क्लेश को भी पार करना है. அங்கே உபத்திரவத்தையும் நான் பார்க்க வேண்டும். इन बाइबल बतलाती है ஆனால் வேதம் சொல்லுகிறது तीमोथेयुस ओबीडिएंट, தீமோத்தேயு ஆज्ञाकारी हुआ, अपना अगुआ की बातों को मानने के लिए तैयार. தன்னுடைய தலைவனுடைய பேச்சை கேட்டு போக ஆயத்தமானான். इसके चलते वो कलीसिया एक मॉडल चर्च बना. இது நிமித்தமாக அந்த சபை ஒரு முன்மாதிரியான சபையாய் மாறிவிட்டது. What is the proof? What is the fruit of obedience? ये obedience का क्या फल है? In the situation of persecution, the church becomes stronger. उपद्रव के समय में कलीसिया मजबूत हुई. किसके द्वारा? यार மூலமாக? डरपोक तीमोथी के द्वारा. பயந்தாங்கொள்ளி தீமோத்தேயின் மூலமாக அது வலு பெற்றது. हम क्यों आज्ञाकारी नहीं होते हैं? ஏன் நாம் கீழ்ப்படிகிறதில்லை? शुरू में मैं कुत्तों का बातों को रख के मैंने कहा था. ஆரம்பத்திலே நான் பிரசங்கிக்கும் போது நாய்க்குட்டிகளுடைய காரியங்களை உங்களுக்கு கொண்டு வந்தேன். मनुष्यों से डर, மனிதனை கண்டு பயம், अपने पोजीशन से डर, தன்னுடைய பதவியை பார்த்து பயம். लोग क्या कहेंगे? ஜனங்கள் என்ன சொல்லுவார்கள்? अपने फ्यूचर के बारे में डर, எதிர்காலத்தை குறித்ததான பயம், अपने शरीर की बातों के लिए अपने को सौंपने के चलते डर, एक प्रकार का इनकार. சரீரத்துக்கு அடுத்த காரியங்களுக்காக தங்களை ஒப்பு கொடுத்த விதமான ஒரு விதமான பயம். रोमियो 8वां अध्याय में एक पद को मैं पढ़ने के लिए जा रहा हूं, ரோமர் 8வது அதிகாரத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். जिसको पौलुस कहता है. அதை பவுல் சொல்லுகிறார். वहां पर 7वां पद में पढ़ते हैं. அங்கே 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். रोमियो 8 का 7. ரோமர் 8:7.
क्योंकि शरीर पर मन लगाना तो परमेश्वर से भय रखना है, क्योंकि न तो परमेश्वर की व्यवस्था के अधीन है और न हो सकता है. எப்படி என்றாலும் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. आज्ञा नहीं हो सकता है ஒருவேளை முடியவில்லை என்று சொன்னால், क्योंकि शरीर की बातों पर मन लगाना. ஏனென்றால் சரீரத்தின் மாம்சத்துக்குரிய காரியங்கள் மேலே மனம் செலுத்துவது. 8वां पद को भी देख लेंगे. 8வது வசனத்தை பார்த்து விடலாமா? जो शारीरिक दशा में है वे परमेश्वर का प्रसन्न नहीं कर सकते हैं. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்களே. या आप आज्ञा नहीं मानने का मतलब ये हो सकता है, ஒருவேளை நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்கள், அதற்கு காரணம் இப்படி இருக்கலாம். रेस्पेक्ट दूसरों के लिए है नहीं. பிறருக்கு என்று சொல்லி மரியாதையை செலுத்தாத ஒரு சூழ்நிலை நீ இருக்கிறீர்கள். कोई रेस्पेक्ट नहीं. அவருக்கு எந்த மரியாதையும் செலுத்த மாட்டேன். बाइबल बतलाती है, வேதம் சொல்லுகிறது. मलाकी के पहला अध्याय में प्रभु ने पूछा, மல்கியா முதலாவது அதிகாரத்திலே கர்த்தர் கேட்டார், अगर तुम मुझे बाप कहते हो நீங்கள் என்னை பிதா என்று அழைத்தால் या मालिक कहते हो, அல்லது எஜமானன் என்று என்னிடத்தில் என்னை சொன்னால், फिर कहां है मेरा आदर? அப்படி என்றால் எனக்குரிய கனம் எங்கே? If you don't respect others, do not expect respect. अगर किसी को आप आदर नहीं देते तो आप आदर की इंतजार भी ना करें. इसलिए मैंने उस आखिरी कुत्ता को दिखाया. ஆகையினாலே கடைசி நாய்க்குட்டியை நான் உங்கள் மத்தியிலே காண்பித்தேன். एक इशारा बच्चा करने से वो समझदार होके अपने पोजीशन को चेंज करने के लिए तैयार. ஒரு பிள்ளை சைகைதான் லைட்டா காட்டுச்சு, அதை புரிந்து கொண்டு அதிலே தன் சூழ்நிலையிலே கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்து விட்டது. लेकिन हमारे अंदर कई प्रकार का प्रिजुडिसेस है. ஆனா நமக்குள்ளே prejudices நிறைய இருக்கிறது. हमारा प्रेस्टीज प्रॉब्लम है. நமக்கு prestige problems இருக்கிறது. मैं आपको एक नेगेटिव नोट में अंत नहीं करना चाहता हूं. நான் உங்களை ஒரு நெகட்டிவ் நோட்ல இந்த செய்தியை முடிக்க வராமல் मैं एक पॉजिटिव नोट में ही आपको अंत करने के लिए चाहता हूं. ஒரு பாசிட்டிவ் நோட்லயே இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். Do you want to be a sweet person? क्या आप एक मीठे मनुष्य बनना चाहते हैं? About sweet man, स्वीट मैन ऐसे होना चाहते हैं? sweet sister. स्वीट सिस्टर होना चाहते हैं? Simple, only one thing. ஒரே ஒரு காரியம் தான், சாதாரணமான விஷயம். The love for the people. ஜனங்களை குறித்ததான அன்பு, Care and concern for the people. ஜனங்களை குறித்ததான கரிசனையும் அவர்களை குறித்ததான உதவியும். Not asking who is demanding, rather understanding the situation, submit yourself. ये नहीं कि कौन मांगता है, कौन है वो जो हमसे मांगता है, नहीं, स्थिति को समझते हुए प्यार से भरे दिल से उस पर कूद जाना. That will bring a sweetest fruit of obedience. ये जो है आज्ञाकारिता का मीठा मीठा फल को ला देगा. आपका मालूम होना चाहिए, உங்களுக்கு தெரிய வேண்டும், गन्ना में सबसे ज्यादा मीठा कहां पर पाया जाता है? கரும்புல இனிப்பான பகுதி எது தெரியுமா? ऊपर वाला का पोर्शन या नीचे वाला का? மேலே இருக்கிற பகுதியா கீழே இருக்கிற பகுதியா? हाँ? नीचे वाले ही में बहुत मीठा रहता है. கரும்பிலே தண்டு கீழ் தண்டு இருக்கிறது, அதுதான் அதிக சுவையாய் இனிப்பாய் இருக்கும். बगल वाला का हाथ पकड़ के पूछिएगा, பக்கத்துல கரங்களை பிடித்து கேளுங்கள், या बोलिएगा, சொல்லுங்க. जो प्यार मोहब्बत अपने लोगों के लिए रखता है, யாரெல்லாம் அன்பும் பாசமும் தன்னுடைய ஜனத்துக்காக வைத்திருக்கிறார்களோ, उनके लिए ख्याल रखता है, யாருக்கு கரிசனை இருக்கிறது பிறரை குறித்து, किसी भी रीति से मदद करने के विचार रखता है, எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் என்றால் उसका फल से அதனுடைய கனிகளினாலே दुनिया आनंदित है. இந்த உலகம் சந்தோஷப்படும். But it brings appreciation from big world. Millions of people will say, "Wow, wow." உலகத்தில் உள்ள லட்சக்கணக்கான ஜனங்கள் சொல்வார்கள், கரங்களை தட்டியா என்ன ஒரு காட்சி என்று சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுவார்கள். As an end, I would like to show it again. मैं अंत करते समय मैं फिर से उसको दिखाना चाहूंगा. Even though it's a very short thing, बहुत ही कम समय का चलने वाली चित्र है वो, but it makes a big difference in learning.
लेकिन सीखने के लिए बहुत बड़ा अंतर को वो कर देता है। उसको देखने के बाद அதை பார்த்த பின்பு अगर आप घुटना में आ सकें, घुटना में आके सीधे घुटना में होके நேர் முழங்காலே அதை பார்த்த பின்பு ஒருவேளை முடியும் என்றால் நாம் வருவோம் அந்த காட்சியை பார்த்த பின்பு जिनसे नहीं हो सकता वे बैठ जाएं, ஒருவேளை முடியவில்லை என்று சொன்னால் அவர்கள் அமர்ந்து விடலாம் परंतु आप कहेंगे मैं हूं यहाँ, ஆனால் நீங்கள் मैं சொல்லுவீர்கள் हूं यहाँ, நான் இருக்கிறேன் இங்கே, நான் मैं हूं இருக்கிறேன், यहाँ। நான் இங்கே உண்டு, நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும்.